හොඳයි අද දවසේ සියලු දෙනා නමස්කාර දෙවමි. සමග එකතු වී සිටින ඔබ සියලු දෙනාම මේ යේසුස් ක්‍රිස්තුස්ගේ නාමයෙන් ආදරයෙන් පිළිගන්නවා. ஆராதிக்கும்படியாக ஓய்வு நாளிலே நம்முடைய சமூகத்திலே இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாள் தேவனங்களுக்கு கூட்டு நாள் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த தவசம் மகான்சி அப்படி தோன்றின் மகான்சிக்கு වහන්සේගේ නාමය ඔසවන්නටයි අපි නමස්කාර කරන්නා වූ දෙවියන් වහන්සේ වහන්සේ ජීවමානයි අප අතරේ වැඩ වාසය කරන්නා වූ ජීවමාන දෙවියන් වහන්සේට අපි මුළු හදවතින්ම නමස්කාර කරමු. වහන්සේ අප සමග සිටින අපේ ප්‍රශ්න කඳුළු සියලු දේ දකින්නේ වහන්සේ පමණයි. වහන්සේට නමස්කාර කරමු. இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். எங்கள் மத்தியிலே வாசப்படுகிற ஜீவனுள்ள பரிசுத்த தேவன் அவர். அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். தேவன் ஒருவரே எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு போதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவாதி தேவன் நாங்கள் நம்பி இருக்கிற எங்களுடைய தேவன் எங்களை ஒரு போதும் கைவிடுவதில்லை. நாங்கள் அவரை நோக்கி ආරාධික போகிறோம். උන්වහන්සේ අප සමග සිටිනවා. ඒ නිසා අපි ප්‍රීතියෙන් වහන්සේට නමස්කාර කරමු. අපි නාම ස්ථානයේ අපේ දෑත් උත්සව ඒ ජීවමාන දෙවියන් වහන්සේ දෙස බලා වහන්සේට ටික මොහොතක් අපි ප්‍රශංසා කරමු. වහන්සේ අපට දුන්නා වූ මේ දවස නිසා, වහන්සේ අපට දුන්නා වූ මේ අනගි අවස්ථාව නිසා, වහන්සේගේ ආශිර්වාදයන් නිසා අපි වහන්සේට නමස්කාර කරමු. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தினவர்களாக தேவன் எங்களுக்கு கொடுத்த விடுதலை, அவருடைய உன்னத ரட்சிப்பை நினைத்து பார்த்தவர்களாக ஒரு விசை நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்துதிவேவா சுவாமினே, மகிமையவேவா, பிரசன்சாவேவா சுவாமினே. வහන්සේ යහපත්, වහන්සේ ශුභයි ස්වාමීනි. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் உன்னதர் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ආண்டවරේ. මුළු හදවතින්ම වහන්සේට නමස්කාර කරමු. වහන්සේ ශුද්ධයි. ශුද්ධ වූ පවිත්‍ර වූ හදවතකින් වහන්සේට අපි ලං වෙමු. පවිත්‍ර වූ ශුද්ධ වූ හදවතකින් වහන්සේට ලං වෙමින් ඒ නාමය අපි ඔස්සවමු. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். எங்கள் மத்தியிலே வாசம் பரிசுத்தமுள்ள தேவன் அவர். பரிசுத்த உள்ளத்தோடு அவரிடத்திலே கிட்டி சேருவோம். நாங்கள் முழுவதோடு தேவனை ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே. ஸ்துதிவேவா சுவாமினே, மகிமையவேவா, பிரசன்சாவேவா சுவாமினே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்துதி சுவாமினே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்துதி சுவாமினே. අපි වහන්සේට නමස්කාර කරමු. අපි නමස්කාර කරන්නා වූ දෙවියන් වහන්සේ ජීවමානයි. උසස් වූ ඒ ශුද්ධ දෙවියන් වහන්සේට අපි නව ස්ථානයේ ප්‍රීතියෙන් අපි ගායනා කරමින් වහන්සේගේ නාමය ඔසවමු. நாங்கள் இருக்கிற இடங்களிலே சந்தோஷமாக பாடி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். උස්සු උසසු සිංහාසනේ වැඩ වසනා සමිඳේ සගලොවේ දෙව් මාලිගේ ඔබේ මහිමෙන් පිරී තිබේ. උස්සු උසසු සිංහාසනේ වැඩ වසනා සමිඳේ සගලොවේ දෙව් මාලිගේ ඔබේ මහිමෙන් පිරී තිබේ. ශුද්ධයි අතිශුද්ධයි පරිශුද්ධයි ඔබ සමිඳේ. ශුද්ධයි අතිශුද්ධයි පරිශුද්ධයි ඔබ සමිඳේ. තේජසින් ගජබෙන සමිඳේ ජීවනේ උල්පත ඔබයි. ගෞරවයෙන් පිරිපුන් සමිඳේ ජීවනේ උල්පත ඔබයි. තේජසින් ගජබෙන සමිඳේ ජීවනේ උල්පත ඔබයි. ගෞරවයෙන් පිරිපුන් සමිඳේ ජීවනේ උල්පත ඔබයි. ශුද්ධයි අතිශුද්ධයි පරිශුද්ධයි ඔබ සමිඳේ. ශුද්ධයි අතිශුද්ධයි පරිශුද්ධයි ඔබ සමිඳේ. උස්සු උසසු සිංහාසනේ
වැඩ වසනා සමිඳේ සගලොබේ දෙව් මාලිගේ ඔබේ මහිමෙන් පිරී තිබේ උස්සු උසසු සිංහාසනේ වැඩ වසනා සමිඳේ සගලොබේ දෙව් මාලිගේ ඔබේ මහිමෙන් පිරී තිබේ ශුද්ධයි අතිශුද්ධයි परिशुद्धයි ඔබ සමිඳේ शुद्धයි අතිශුද්ධයි परिशुद्धයි ඔබ සමිඳේ शुद्धයි අතිශුද්ධයි परिशुद्धයි ඔබ සමිඳේ शुद्धයි අතිශුද්ධයි परिशुद्धයි ඔබ සමිඳේ हालेलुया हालेलुया අපි නෞස්ථානේ මහසිත අපි ප්‍රශංසා කරමු ඒ ශුද්ධ ඒ උසස් නාමය අපි ඔස්සවමු हालेलुया हालेलुया මහිමය වේවා ස්වාමිනේ ප්‍රශංසා වේවා ස්වාමිනේ हालेलुया உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் நல்லவர் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே हालेलुया हालेलुया ஸ்துதி வேவா ஸ்வாமினே மகிமை வேவா பிரசன்சா வேவா स्वामिनी मैं मुझे हृदयத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya ஸ்துதி வேவா சுவாமினே ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே ஸ்துதி வேவா சுவாமினே நன்றி ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனை ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவர் அற்புத விதமாக எங்களை நடத்துகிறவர் அந்த தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் அவரை நாங்கள் உயர்த்துவோம் நாங்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் சந்தோஷமாக பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாருதல் ஓ நீரே என்னாருதல் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாருதல் ஓ நீரே என்னாருதல் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் 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 அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாருதல் ஓ நீரே என்னாருதல் கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள் நினைவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள் கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள் நினைவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள் என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாருதல் ஓ நீரே என்னாருதல் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என்னாருதல் ஓ நீரே என்னாருதல் ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே ஒரு விஷயம் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் எங்களுடைய ஆறுதல் எங்களை நடத்துகிற தேவன் அவர்
நாங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி அற்புத விதமாய் எங்களை நடத்துகிற அந்த தேவாதி தேவனை ஒரு விஷயம் இருதயத்தோடு நாங்கள் ஆராதிப்போம். අපේ නාම ස්ථානය අපේ දෑත් නොසවා උන්වහන්සේට ජීවමාන නාමය අපි උත්සවමු. හාලෙලූයා. ස්තුති වේවා ස්වාමිනේ. මහිමය වේවා ප්‍රශංසා වේවා ස්වාමිනේ. මේ ආராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அற்புத விதமாய் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நமஸ்காரமே வா स्वामी प्रशंसा वे स्वामी हालेलुया 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 येशुद नामे अप्योत्सवमु ये जीवमान नामे अप्योत्सवमु जीवந்த நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஜீவன் உள்ள தேவன் அவர். முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிப்போம். முழு ஹதவத்தின் உன்வහන්සේට நமஸ்கார කරමු. हालेलुया. स्तुति वेवा स्वामिनी. ओ महिमय वेवा प्रशंसा वेवा स्वामिनी. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் பெரிய நீர் உன்னத நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. स्तुति वेवा स्वामिनी. महिमय वेवा प्रशंसा वेवा स्वामिनी. हालेलुया हालेलुया हालेलुया. स्तुति हालेलुया. වහන්සේගේ නාමය අපි ඔස්සවමු. ඒ ජීවමාන නාමය අපි ඔස්සවමු. අපේ මුළු හදවතින්ම අපේ මුළු ශක්තියෙන්ම වහන්සේගේ නාමය අපි ඔස්සවමු. හොසන්නා කියා ඒ ජීවමාන ශුභ නාමය අපි ඔස්සවමු. අපි ප්‍රීතියෙන් ගායනා කරමින් වහන්සේට අපි ප්‍රශංසා කරමු. රජුන්ගේ රජබු හොසන්න ඔසවමි මුළු හදවතින් මුළු ශක්තියෙන් මුළු භුක්තියෙන් ඔසවමි. රජුන්ගේ රජබු හොසන්න ඔසවමි මුළු හදවතින් මුළු ශක්තියෙන් මුළු භුක්තියෙන් ඔසවමි. ඔසවමි මුළු හදවතින් මුළු ශක්තියෙන් මුළු බුද්ධියෙන් ඔසවමි. උස්සු මගේ රාජුන් ගෞරව ලබන්න වටින්. සස්සු මගේ රාජුන් ගෞරව ලබන්න වටින්. සෑම කල්හි මගෙන යන්නේ බලයෙන් පූර්ණ වූ රාජුන්. සෑම කල්හි මගෙන යන්නේ බලයෙන් පූර්ණ වූ රාජුන්. ඔසවමි මුළු හදවතින් මුළු ශක්තියෙන් මුළු බුද්ධියෙන් ඔසවමි. රජුන්ගේ රජබු හොසන්න ඔසවමි මුළු හදවතින් මුළු ශක්තියෙන් මුළු බුද්ධියෙන් ඔසවමි. हालेलुया हालेलुया. රජුන්ගේ රජවු ඒ නාමය අපි ඔස්සවමු. මුළු හදවතින්ම
අපේ මුළු ශක්තියෙන්ම වහන්සේගේ நாமே අපි උත්සவமோ தேவாதி தேவனுடைய நாமத்தை ராஜாதி ராஜாவினுடைய அந்த நாமத்தை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாங்கள் உயர்த்துவோம். அவரை நோக்கி நாங்கள் ஆராதிப்போம். அப்படி நமஸ்காரகரமும் ஹalleluya ஹalleluya ஸ்துதிவேவா சுவாமினி மகிமையாவேவா பிரசம்சாவேவா சுவாமினி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் ராஜாதி ராஜா, நீ கத்தாதி கத்தாப்பா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஹalleluya ஹalleluya ஸ்துதிவேவா சுவாமினி மகிமையாவேவா பிரசம்சாவேவா சுவாமினி ஹalleluya. ஏ நாமே அபியோஸ்தவம், ஏசுத நாமே அபியோஸ்தவமோ தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அந்த பரிசுத்த ஜீவனுள்ள நாமத்தை நாங்கள் இந்த பூமியிலே உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. துதிவேவா சுவாமினி ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதி சுவாமினி ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர் எங்களுக்கு கொடுத்த அவருடைய புதிய கிருபைக்காக, தேவன் எங்களுக்கு கொடுத்த அவருடைய புதிய வாழ்க்கைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பினாலே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். அந்த ரட்சிப்பை நினைத்து பார்த்தவர்களாக நாங்கள் தேவனுக்கு இந்த நாளிலும் நன்றி செலுத்துவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நினைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நினைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே, உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நினைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நினைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நினைவுடன் சொல்கிறோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. முழு மனதுடனும் மன நிறைவுடனும் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவன் எங்களுக்கு கொடுத்த புதிய வாழ்க்கைக்காக, அவருடைய புதிய கிருபைக்காக, அவர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக ஒரு விசை நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். අපේ දැස් ඔසවා වහන්සේට අපි ස්තුති කරමු. වහන්සේ අපට දුන්නා වූ මේ මහත් ගැලවීම නිසා, වහන්සේගේ කරුණාව නිසා, වහන්සේගේ ප්‍රේමය නිසා අපි වහන්සේට ස්තුති කරමු. අපේ දැස් ඔසවා මුළු හදවතින්ම වහන්සේට අපි ස්තුති කරමු. හාලෙලූයා. ස්තුති වේවා ස්වාමිනී. ඕ මහීමය වේවා ස්වාමිනී. වහන්සේගේ උතුම් ප්‍රේමය නිසා, වහන්සේගේ උතුම් කරුණාව නිසා ස්තුති ස්වාමිනී. ஆண்டவரே உடைய இரக்கத்துக்காக நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய புதிய வாழ்க்கைக்காக ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்துதிவேவா சுவாமினி. ஓ ஷிகரியா தூர விரி 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 விரியா. ஓ தூர விரி 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 விரியா. நன்றி ஆண்டவரே. ஸ்துதிவேவா சுவாமி. ஓ மகிமையவேவா சுவாமி. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. ஸ்துதி சுவாமி. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்துதி சுவாமி. महान से जैसा भी बलम आपे विश्वास से महान से भवना महान से जैसा भी बलम தேவனாகிய கிறிஸ்து கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவாசம் எல்லாம் அவர் ஒருவர். அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி இந்த மாலை வாழிலே நாங்கள் பார்ப்போம். महान से जैसा बलम आपे विश्वास से महान से भवना महान से जैसा भी बलम महान से डबिलान. हालेलुया. මගේ විශ්වාසය ඔබමයි සමිදේ ඔබ වාගේ කවුරුත් නැපියේ මගේ විශ්වාසය ඔබමයි සමිදේ ඔබ වාගේ කවුරුත් නැපියේ ආස්කමක් කරන්න මගේ ජීවිතේ මගේ විශ්වාසය ඔබමයි මගේ දෙව්පියේ ආස්කමක් කරන්න මගේ ජීවිතේ මගේ විශ්වාසය ඔබමයි මගේ දෙව්පියේ විශ්වාසය ඔබමයි සමිදේ ඔබ වාගේ කවුරුත් නැපියේ මගේ විශ්වාසය ඔබමයි සමිදේ ඔබ වාගේ කවුරුත් නැපියේ ආස්කමක් කරන්න මගේ ජීවිතේ මගේ විශ්වාසය ඔබමයි මගේ දෙව්පියේ ආස්කමක් කරන්න මගේ ජීවිතේ මගේ විශ්වාසය ඔබමයි මගේ දෙව්
ஹalleluya ஸ்துதிவேவா சுவாமி மகான்சேட்ட பிலாங்கு தேவனிடத்திலே கிட்டி சேருவோம். அவருடைய அபிஷேகத்தினாலே அவருடைய ஆவியினாலே எங்களை நிரப்பும்படி நாங்கள் சொல்லுவோம். ಮಹಾನ್ಸ್ತೆಗೆ ಬಿಕ್ಕಿಯಮು ಮಹಾನ್ಸ್ತೆಗೆ ಅದು ಬಾಲೆ ಮಹಾನ್ಸ್ತೆಗೆ ಆತ್ಮೆ ಅಪೇಕ್ಷೆ ನಾವು ಪೂರ್ವಮಾನಟ ಅಪ್ಪಿಡದೆವು. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಸ್ತುತಿವೇವ ಸ್ವಾಮಿನಿ. ಓ ಹಾಲೆಲೂಯಾ ಮಹಿಮಯವೇ ಸ್ವಾಮಿನಿ. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய புதிய ஆவியினாலே வல்லமையினாலே எங்களை நிரப்பியள்ளும் ஆண்டவரே. ஓ நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நமஸ்காரமே சுவாமி. ஓ டிகரி அந்தூர விரு 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 ஓ அந்தூர விரு 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 ஓ மகிமையவே சுவாமி. நமஸ்காரமே நன்றி ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி. ஹalleluya ஹalleluya ஸ்துதி சுவாமி. ஹalleluya ஹalleluya வஹான்ஸ்தேகே கருணாவனிசா வஹான்ஸ்தேகே பிரேமினிசா ஸ்துதி சுவாமி. உடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. ஸ்துதி சுவாமி மகிமையவேவா பிரசன்சாவேவா சுவாமி. ஹalleluya ஹalleluya ಸ್ತುತಿ ಸ್ವಾಮಿ. சிங்களுடைய வහන්සේගේ දෑතට இயேசு கிறிஸ்துஸ் வහන්සේගේ நாமம் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். හොඳයි මේ සන්ධ්‍යාවේ ඔබව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉතා ආදරෙන් පිළිගන්නවා. நல்லது இந்த மாலை வேளையிலே யாவரையுமே கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். අද අපේ සභාව ගෝලීය සභාවක් බවට පත් වෙලා තිබෙනවා. இன்னைக்கு எங்களுடைய சபை ஒரு குளோபல் சபையாக மாறி இருக்கிறது. එන්න අපි ඉන්දියාවේ ඉන්නවා ඔබ ලංකාවේ ඉන්නවා විවිධ රටවල් වල ඉඳගෙන අපි සම්බන්ධ වෙලා ඉන්නවා. நாங்க இந்தியாவில இருக்கிறோம், இலங்கையில இருக்கிறீர்கள் மற்றும் இன்னும் அநேக நாடுகள்ல இருந்து எங்களோட இணைந்திருக்கிறீர்கள். ඉතින් දෙවියන් වහන්සේ යහපත් අපිට මේ හැමදේම යහපත් ආකාරයෙන් කරගන්නට උන්වහන්සේ දුන්නු කරුණාව නිසා. தேவன் நல்லவர், எல்லாவற்றையும் நல்ல முறையிலே செய்வதற்கு தேவன் கொடுத்த அவருடைய கிருபைக்காக. ලෝකේ කොහේ ගියත් අපි විශේෂයි. உலகத்துல நாங்கள் எங்கே போயிருந்தாலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். මන්ද දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය අපට තිබෙනවා. අපි මේ ගෝලීය සභාවක් කොහේ ඉඳියත් අපට සම්බන්ධ කියන්නේ. நாங்கள் எங்க எந்த தேசத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஒரு குளோபல் சபையாக இருக்கிறபடினாலே தேவனுடைய கிருபை இருக்கிறது எங்களுக்கு எல்லோரோடும் நாங்கள் இணைந்து கொள்வதற்கு. බොහෝ අය කරුමලේ ඉන්නවා අද දවසේ තාලෝකයට එන්න ඕන. அநேகர் இருட்டுல இருக்கிறீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. අයිත් ඔයගොල්ලෝ හිතන ඇති මට ඔයගොල්ලන්ව පේන්නේ නැහැ කියලා නෑ. මෙතන ලොකු ස්ක්‍රීන් එකක් තියෙනවා. මං කියන්නේ මම ලෝකේ කොහෙ ගියත් ස්ක්‍රීන් එකක් මට තියෙනවා. ඔබ පේන්න හොඳටම. நீங்க நினைக்கலாம் எனக்கு உங்களை பார்க்க முடியாதுன்னு. இல்ல, எனக்கு இப்பதான் ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கிறது. நான் உலகத்துல எங்க இருந்தாலும் நான் சொல்லிருக்கிறேன், எனக்கு ஒரு இடத்தை நான் அமைத்துக் கொள்வேன் என்று. ලෝකයේ හැමතැනකම අපේ King of Kings Studios ඉවෙන්නට යනවා. ඒකේ සංකේතයක් හැටියට අපි බොහෝ දේශයන් වල මේ දේව මෙහෙන් පටන්. எங்கள் உலகத்துல எல்லா பாகங்களிலும் எங்களுடைய ஸ்டூடியோ இருக்க போகிறது. எங்களுடைய ஆராதனை எல்லா நாடுகளிலும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. අපේ ඉන්න ස්ථානයේ අපේ දත් ඉහළට උසවා දෙවි සමිදානන් වහන්සේට ප්‍රශංසාවක් රැගෙන. நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு ஒரு விஷயம் நாங்கள் நன்றியை மகிமையை செலுத்துவோம். අපව
හුස්මටත් වඩා ළඟින් සිට අපට ආදරය කරන ප්‍රේම කරන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාවක් දෙන්න. எங்களுடைய சுவாசத்தை, எங்களுடைய மூச்சு காற்றை விட எங்களுக்கு மிகவும் அருகிலே இருந்து எங்களை நேசிக்கிற அந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். හලෙලූයා. ස්තුති වේවා දෙවි සමිධානනි. ඔබට ගෞරවය වේවා. ඔබට මහිමය වේවා. ඔබට ප්‍රශංසා වේවා. ඔබ යහපත්, ඔබ ශුද්ධ, ඔබ ජීවමාන, ඔබ උතුම් දෙවියන් වහන්සේ නිසා ස්තුති ස්තුති ස්තුති. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. අත්පොළසන්නාදයක් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාවක් රැගෙන යමු. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ආමෙන්. කී දෙනෙකුට සාක්ෂි තිබෙනවා? எத்தனை பேருக்கு சாட்சி இருக்கிறது? හalleluya. අද ලෝක පියවරුන්ගේ දින. சர்வதேச தந்தையர்களின் தினம். ඉතින් මගේ සුබපැතුම් ඔබ හැම කෙනෙකුටම පියෙක් වශයෙන් කටයුතු කරන ඔබ හැම කෙනෙකුටම. எனவே தந்தையர்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். පියෙක් වීම ලේසි පහසු කරුණාමය කර්තව්‍යයක් නෙවෙයි. தந்தை என்ற ஸ்தானத்துக்கு வருவது ஒரு லேசான காரியம் அல்ல. මවක් තමන්ගේ දරුවා දසමාසයක් කුසේ දරා ගන්න. නමුත් පියෙක් තමන්ගේ දරුවා ඔහු සම්පූර්ණ වෙනකම්ම ජීවිත කාලයේම සිතේ දරා ගන්න. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் மாத்திரம் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை வளர்த்தெடுக்கும் வரைக்கும் அந்த குழந்தையை, அந்த பிள்ளையை ஒரு தந்தை தன்னுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார். ඒ විතරක් නෙමෙයි මුළු පවුල් බරම තමන්ගේ කර මත අරගෙන නිහඬව ඔහු දෙවියන්ව නිහඬව ඒ කාර්යයන් කරනවා. அது மாத்திரமல்ல, குடும்ப சுமையை, குடும்ப பாரத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அமைதியாய் அவர் போய் கொண்டிருக்கிறார். දවසක් කෙනෙක් මගෙන් මෙහෙම ප්‍රශ්නයක් ඇහුවා. ஒரு நாள் ஒருவர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வியை கேட்டார். ඒ කියන්නේ පාස්ටර් අපි ඔක්කොම අතාරලා අපේ භාර්යාවත් එක්ක යාගේ පැත්තට අපේ පවුල හැමදේම විවාහ වුණාම අතාරින්න ඕනේ. නමුත් මේ භාර්යාව යාළගේ පවුල අතාරින්නේ. அவர் என்னிடத்தில் கேட்டார், நாங்க திருமணம் செய்த உடனே நாங்க எல்லாவற்றையும் விட்டு மனைவியின் பக்கம் நாங்க போய் விடுகிறோம். ஆனா மனைவி பக்கத்துல மாத்திரம் அவர்கள் எதையுமே விட்டு விடுகிறார்கள் இல்ல என்று. පුරුෂයාගේ අම්මා තාත්තා එක්ක කතා කරන්න හොඳ නැහැ. ඒක සල්ලි දෙන්න හොඳ නැහැ. ඒක බලන්න හොඳ නැහැ. ඔක්කොම අයිතිය එයාට ඉල්ලගන්න. தந்தையுடைய அந்த கணவருடைய பெற்றோரை பார்க்க கூடாது, அவர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது, எல்லாவற்றையும் தனக்கு தான் செய்ய வேண்டும் என்று மனைவிமார் எதிர்பார்ப்பார்கள். මම ඔයා වෙනුවෙන් ඔක්කොම අතාරලා ආවා කියලා. நான் உனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தேன் என்று கூட சொல்வார்கள். නමුත් භාර්යාව තමන්ගේ පවුලේ අයව තමන්ගේ අම්මා තාත්තා තමන්ගේ ඔක්කොම බලාගෙන. ஆனால் மனைவி தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையுமே பார்த்து கொள்வார். එයා අතාරින්නේ නැහැ. அவ யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். ඒකට එක හේතුවක්. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. බයිබලේ ආදම් ඒවව දැක්කහම එක වචනයක් කියනවා. வேதாகமத்திலே ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே, கண்ட உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறார். එයා කිව්වා ඈ අලංකාරයි මාංශේ ඈ මගේ ඇටවලින් ඇට කියලා. அவர் சொல்கிறார், இவள் என்னுடைய மாம்சத்தில் மாம்சமும் என்னுடைய எலும்பிலே எலும்புமாய் இருக்கிறாள் என்று. ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ කිව්වා එතන් පටන් පුරුෂයා වනාහි තමන්ගේ අම්මා තාත්තා ඇතාරලා මව්පියන් ඇතාරලා භාර්යාව සමග එකඟව ජීවත් වෙන්න. அப்போது தேவன் சொன்னார், அன்று முதல் புருஷன் அவன் எல்லாவற்றையும் விட்டு மனைவியோடு கூட அவன் இருக்க வேண்டும் என்று. දෙවියන් වහන්සේ ආண்டவர் சொன்னார் புருஷனானவன் தன்னுடைய மனைவியோடு தன் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து வாழ்வான். ஆகவே எல்லா புருஷர்களும் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு இசைந்து வாழ்வாங்க. ஆனா மனைவியானவன் இசைந்து வாழ்ந்தார் என்று சொல்லவே இல்லை. දැන් භාර්යාව එකට එකතු වී ජීවත් වෙනවා කියලා බයිබලේ කිව්වේ නෑ. මොකද ආදම්ගේ එක වචනයක්. ඒ කියන්නේ ඈ වගේ ඇටවලින් ඇට. அதாவது ஆதாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவள் என்னுடைய எலும்பில் எலும்புமாய் இருக்கிறாள் என்று. ඒ නිසා භාර්යාව අතාරින්නේ නැහැ. මම අද පුරුෂයන් කියලා කතා කරේ ඔබට යමක් තේරෙන්න ඕන නිසා. நான் இன்றைக்கு ஆண்களை குறித்து, புருஷர்களை குறித்து நான் ஒன்று பேசினேன், உங்களுக்கு அதை விளங்க வைப்பதற்காக. ඔවුන් බොහෝ කැපවීම් මැදියේ තමන්ගේ පවුල ගොඩනගනවා. அநேக ஒப்புப்படுத்தலோடு தன்னுடைய குடும்பங்களை கட்டி எழுப்புகிறார்கள். ඒ නිසා පියෙක් හැටියට ඔබ කරන සියලු දේ ගැන අද අපේ සභාවේ ඉන්න සියලු පියවරුන්ට මගේ සුබපැතුම් සහ ආචාර්ය. எனவே தந்தையர்களாகிய நீங்கள் செயல்படுகிற எல்லா காரியங்களுக்காகவும் என்னுடைய சபை சார்பாக உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ලෝකයේ ඉන්න හැම මාව නරඹන හැම පියෙකුටම මගේ සුබපැතුම්. என்னை பார்த்து கொண்டிருக்கிற உலகத்திலே இருந்து, எல்லா நாடுகளிலே இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிற
தந்தையர்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். දෙවියන් වහන්සේ ඔබට බොහෝසෙයින් ආශිර්වාද කරනසේ. தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. මට ගොඩක් අය අද විශ් කරලා දාලා තියෙනවා. அநேகர் எனக்கு விஷ் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். නමුත් එකෙක්වත් තෑගි දුන්නේ නැහැ. ஆனா நூறாவது பரிசு கொடுக்கவில்லை. තාත්තට තෑගි දෙන්න ඕනේ. அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும். නිකන් වචනෙන් විතරක් තාත්තේ කිව්වට හරියන්නේ නැහැ තෑගි දෙන්න. வார்த்தையில மாத்திரம் அப்பா என்று சொன்னால் அதாவது பரிசு கொடுக்க வேண்டும். නමුත් එක්කෙනෙක්වත් තෑගි දුන්නේ නැහැ. මම බලාගෙන ඉන්න ඔබ මගේ තෑග්ග. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற பரிசு என்று. මව්වරුන්ගේ දිනේට තෑගි දුන්නේ නැති වුණාට කමක් නැහැ. පියවරුන්ගේ දිනේට තෑගි දෙන්න. அன்னையர்களுடைய தினத்துல பரிசு கொடுக்காட்டி பரவாயில்ல, தந்தையர்களுடைய தினத்துல பரிசு கொடுங்க. ඒක අස්ස අපේ සභාවේ දෙන්නෙක් හරි විශේෂයි. දුන්නේ නැත්නම් කුටි තමයි. இந்த சபையில 2 பேர் விசேஷித்தவர்கள் அவர்கள் கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு அடித்தான் கிடைக்கும். බලෙන් ගන්නෙ මම. அவங்க 2 பேரிலிருந்து பலவந்தமாக நான் எடுப்பேன். ඕකේ. ඔබ හැම කෙනෙකුටම දෙවියන් වහන්සේ ආදරය ඔබේ මූණු හරි අලංකාරයි අද දවසේ. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். உடைய முகங்கள் இன்றைக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ඔබ වාසනාවන්ත කෙනෙක්. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඔබ ලබා තිබෙනවා. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கிறீர்கள். මරියාව දෙවියන් වහන්සේගේ දූතයා කරුණු කොටගෙන ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිසිඳ ගත්තාම மரியாள் தேவ மூலமாக தேவாவியானவர் மூலமாக அவள் கர்ப்பவதியான பொழுது එලිසබෙත් ආව දැක්කහම කිව්වා මරියා ඔබ වාසනාවන්ත කෙනෙක්. எலிசபெத் மரியாளை பார்க்கும் பொழுது வாழ்த்துவார், கிருபை பெற்றவளை நீ பாக்கியவதி என்று. ඔවුන් බදා ගන්නකොට කුසத்துல හිටපු දරුවන් කෑ ගහන්නේ එමත් නැත්නම් උඩ පනින්න පටන් ගත්තා. அவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவும் பொழுது அவருடைய வயிற்றிலே இருந்த குழந்தைகள் அவைகள் குதித்தது, துள்ளினது. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව දරාගෙන ඉන්න ඔබ වාසනාවන්තයි. நீங்களும் கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ඔබ මේ පොළවේ යේසුස් වහන්සේට නමස්කාර කරන සෙනගක් ඔබ වාග්යවන්තයි. ඔබ ආශිර්වාදයි. கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்களும் பாக்கியவான்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். සාක්ෂි තිබෙනවා නම් ඔබේ දෑත් කියලට ඔසවා සිටින්න. சாட்சிகள் இருக்குமானால் உடைய கரங்களை உயர்த்தி காண்பீர்கள். අපේ කාලය දෙනකන් ඔබේ දෑත් මට පේන පරිදි ඔසවා සිටින්න. நான் உங்களுக்கான நேரத்தை தரும் வரைக்கும் கரங்களை உயர்த்தி காண்பீர்கள். බදාදා හවස අපේ සුපුරුදු ස්වමේය පවත්වනවා. ඒකේ කිසිදු වෙනසක් සිද්ධ වෙන්නේ නැහැ. புதன்கிழமை மாலை 7 மணிக்கு உடைய சுகமளிக்கும் ஆராதனை வழமை போல நடைபெறும், எந்த மாற்றமும் இருக்காது. අද අපේ ස්ටුඩියෝ එක තිබෙන්නේ තෙන්කාසි කියන තැන. இன்றைக்கு எங்களுடைய ஸ்டுடியோ தென்காசி என்கிற இடத்திலே இருக்கிறது. බදාදා ස්වමේය අපි වේලුණුවලදී කරනවා. நாங்கள் புதன்கிழமை சுகமளிக்கும் ஆராதனை வேலூரில் இருந்து செய்கிறோம். මෙතන ඉඳලා කිලෝමීටර් 650ක් විතර දුර. இந்த இடத்துல இருந்து 650 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. ඉතින් මාත් එක්ක මගේ බිරිඳ travel කරලා බොහොම මහන්සි අපි පැය 14ක් විතර මෙහෙට ආවා. நாங்க travel பண்ணி 14 மணித்தியாலங்கள் நாங்கள் பிரயாணம் செய்து இந்த இடத்துக்கு வந்தோம். කලින් දවස් 8ට නැගලා ඊළඟ දවස් උදේ 10:00 අපි බස්. முதல் நாள் இரவு 8 மணிக்கு நாங்கள் பஸ்ஸுக்கு ஏறி அடுத்த நாள் காலை 10 மணிக்கு 10:30க்கு நாங்கள் வந்து இறங்கினோம். ඉතින් ආයත් අපිට ඒ ගමන තියෙනවා බදාදා දවස්. இன்னும் எங்களுக்கு அடுத்ததாகவும் புதன்கிழமையிலே அந்த பயணம் இருக்கிறது. කෝක කෙසේ වෙතත් මේ දේව මිහන් කිසිවක් වෙනස් වෙන්නේ නැහැ. எது எப்படியா இருந்தாலும் இந்த ஆராதனைகள்ல எந்த மாற்றங்களும் இருக்காது. ඉතින් දෙවියන් වහන්සේ යහපත් බදාදා සහභාගී වන්න ඔබ ඒ වගේම ඉරු දින දේව මෙහෙට සහභාගී වන්න ඉරු දින උදෑසන දේව මෙහෙයත් ඒ වගේම රාත්‍රී දේව මෙහෙයත් දෙකම පවත්වනු ලබන. எனவே ஆராதனையை கலந்து கொள்ளுங்கள். இந்த முறை வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நடைபெறும், மாலையிலும் ஆராதனை நடைபெறும். ඒකේ වෙනසක් සිද්ධ වෙන්නේ යන්නේ නැහැ. அதுல எந்த மாற்றமும் இருக்காது. සිකුරාදා දවසේ අපි නැවතත් ලංකාවට එනවා ඔබත් සමග. வெள்ளிக்கிழமை நாங்கள் மீண்டும் இலங்கைக்கு வந்து உங்களோடு கூட நாங்கள் தொடர்பு கொள்வோம். ඉතින් සාක්ෂි තිබෙනවා නම් ඔබට අවස්ථාව තිබෙනවා ඔබේ දෑත් උස්මා සිටින්න මට පේනවා. சாட்சி இருக்குமானால் எனக்கு தெரிகிற மாதிரி உங்களோட கரங்களை உயர்த்தி காண்பீர்கள். මම ගොඩක් ස්තුතිවන්ත වෙනවා ජොයල් ටිම්බරි ඒ වගේම ඩියෝන් ප්‍රභු. நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஜோயல், ஹென்றி, டியோன் பிரபு ඉතින් මේගොල්ලෝ අද ස්ටුඩියෝ එකේ ඇතුළේ ඉඳලා ලොකු වැඩක් කරගෙන ඉන්නවා. அவர்கள் இன்றைக்கு ஸ்டுடியோக்குள்ள இருந்து பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ඉතින් ඩියෝන්ට ලොකු වගකීමක් තිබුණා. ඔහු ගොඩක් දේවල් කරා. டியோனுக்கு பெரிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு இருந்தது. அதை சரியாக அவர் செய்தார். ඉතින්
දරුවෝ නම් බයිබලයේ කියන උරුමකාරයෝ. பிள்ளைகள் அவர்கள் சுதந்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. දරුවෝ ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේගේ දරුවෙක් නම් ඔබ උරුමකාරයෝ. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் சுதந்திரர்களாய் இருக்கிறீர்கள். මම මේක කියන්නේ එක හේතුවක් තියෙනවා. இது சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. මම අවුරුදු 8ේදී நான் என்னுடைய 8 வயதிலே මම කඩයක්පන් කුඩයක් එහෙමත් නැත්නම් ආප්ප කුඩයක් අරගෙන කඩවල් ගානේ ගිහින් ඒක උදෑසන දානවා. நான் அப்பங்களை கூடைகளில் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் காலையிலே போய் கடைகளிலே அதை போடுவதுண்டு. හවස ගිහින් ඒවායේ සල්ලි එකතු කරගෙන ඇවිල්ලා අම්මට ඒක උදව් කරනවා. மாலை நேரத்தில் போய் காலையில போட்ட அந்த உணவுகளுடைய பணத்தை நான் சேகரித்து கொண்டு வந்து அம்மாவிடத்திலே கொடுப்பேன். ඒ කියන්නේ අපිට හොඳ ආර්ථිකයක් ඒ කාලේදී තිබුණේ නැහැ. அந்த நாட்களில் நான் சிறு வயதிலே இருக்கும் பொழுது ஒரு சரியான ஒரு பொருளாதார வசதி எங்களுக்கு இருக்கவில்லை. මම අවුරුදු 8 ඉඳලා වෙහෙසිච්ච මහන්සි වෙච්ච වැඩ කරපු කෙනෙක්. நான் 8 வயதிலே இருந்து மிகவும் பிரயாசப்பட்டு வேலை செய்த ஒருவன். නමුත් මගේ පුතා පොඩි පුතාට අවුරුදු 8යි. என்னுடைய சின்ன மகனுக்கு இப்போது 8 வயது. නමුත් පුතේට යාව නාවන්න ඕනේ අම්මා, ඇඳුම් ගන්නත් ඕනේ අම්මා, එයාට පවුඩර් ගන්න ඕනේ අම්මා. காலையில அவரை குளிப்பாட்ட வேண்டும், அவருக்கு பவுடர் பூச வேண்டும், அவருக்கு ஸ்கூல் உடுப்பெல்லாம் உடுத்தி விட வேண்டும் அம்மா. මිනිහා ඉඳගෙන ඉන්නකොට මම සපත්තු දෙක පොලිෂ් කරලා එයාට සොක්ස් එක දාලා සපත්තු දාලා ඒක මම හරියට දැම්මේ නැත්නම් මගේ ඔළුවටත් තට්ටුවක් කරනවා. அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார், நான் அவருடைய ஷூ பாலிஷ் பண்ணி சாக்ஸ் போட்டு எல்லாம் செய்ய வேண்டும். அதுல ஏதாவது ஒன்று நான் சரியாக செய்யாவிட்டா இந்த தலையிலும் அவர் குத்துவார். දැන් ඒ කියන්නේ මම යාගේ මම අවුරුදු 8ේදී මට සපත්තු තියා මොකුත් නෑ මං කූටයක් අතේ අරගෙන කිය අපේ අම්මා එහෙම තමයි. நான் சொன்னேன் அவரிடத்துல 8 வயதுல நான் எனக்கு சப்பாத்து இருக்க இல்ல, நான் சாக்ஸ் போடவும் இல்ல. அவங்க அப்பா அங்க இருக்கிற கூடையை எடுத்துக்கிட்டு நான் போன கடைகளுக்கு போடுறதுக்கு என்னுடைய அம்மா என்ன அப்படித்தான் அனுப்புனா என்று. දෙවියන් වහන්සේ මට කිව්වා දරුවෝ නම් නුඹලා උරුමක්කා. பிள்ளைகள் அவர்கள் சுதந்திரர்கள். ඒ නිසා ඔහුට යම් උරුමයක් හදලා දීලා තිබෙනවා. இன்றைக்கு அவருக்கு ஒரு அவருக்கென்று ஒரு உரிமை கிடைத்திருக்கிறது. ඒ කියන්නේ මම විඳ වේදනාව සහ මම විඳ දේ ඔහුට නැහැ. அதாவது நான் அடைந்த அந்த துன்பம், அந்த வேதனைகள் அவர்களுக்கு இல்ல. ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණ කොටගෙන ඔබට ඒක නැහැ. ඒ කියන්නේ ඔබ උරුමකාරයෙක්. යේසුස් වහන්සේ ඒ වද වේදනාව විඳ නිසා ඔබ නිදහස්, ඔබ හැමදේම හිමි කරගන්න. கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினாலே, அவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடினாலே, அவர் எங்களுடைய எல்லா பாரங்கள், சுமைகள், வேதனைகளை அவர் சுமந்து கொண்டபடினாலே அவருடைய பிள்ளைகள் சுதந்திரர்களாய் இருக்கிறோம். අද මගේ පුතා ඉඳගෙන බොහොමයක් ඩිවයිස් තියාගෙන ඒවා ඔපරේට් කරනවා. என்னுடைய மகனுக்கு இருந்து அநேக டிவைசஸ் வைத்துக் கொண்டு அவர் அதை ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறார். ගීතිකා දැම්මා මේ හැමදේම එයා හරියට කරා. பாடல் வரிகளை போட்டார், எல்லாம் அவர் சரியாக செய்தார். මම ඒ වයසේදී කොට කෑලි දෙකක් තියාගෙන අර මොකක්ද කියන්නේ පොල් පිටි හරකෙක් හදාගෙන රූට මැද්ද. நான் எந்த காலத்துல 8 வயசுல என்ன சொல்றது அந்த பனமட்டையால தென்னை மட்டையால செய்ததான் ஒரு மாடு மாதிரி ஒன்று செஞ்சு அதை உருட்டிக்கிட்டே இருந்தேன். சுவாமின் වහන්සේගේ මම ඔබට මේවා කියන්න යම් හේතුවක් තියෙනවා. இவைகளை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ඔබ උරුමකාරයෙක් කියන බව අමතක කරන්න. நீங்கள் தேவனுடைய சுதந்திரர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். ඔබේ අතීතය කුමක් වුණත්, உங்களுடைய இறந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ඔබ මොනතරම් අමිහිරි අත්දැකීමකට ගමන් කරා, எப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கையிலே கடந்து வந்திருந்தாலும், ඔබේ ජීවිතේම අමිහිරි වෙලා තිබුණා. உங்களோட வாழ்க்கையே கசப்பாக இருந்தாலும், ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිගත්තා. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ඔබේ ජීවිතය කර්මයෙන් දෙවියන් වහන්සේ නිදහස් කරව උරුමයට ගෙනියනවා. நீங்கள் உங்களுடைய அந்த சாபத்திலே இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து அவருடைய சுதந்திரர்களாக, அவருடைய வாரிசுகளாக உங்களை மாற்றுகிறார். ඔබ බොහෝම සරලව සියල්ලම ලබා ගන්න. ඔබ බොහොම සරලව සියල්ලම ජීවිත. நீங்கள் இலகுவாக எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். ස්වාමීන් වහන්සේ ඔබව මේ මට්ටමට නිදහස් කරලා තියෙන මේකයි ක්‍රිස්තුස් වහන්සේ අදහිමේ ඇති වාක්‍ය. அந்த நிலைமைக்கு தேவன் உங்களை கொண்டு வருகிறார். கிறிஸ்துவை ஆராதிப்பதிலே உங்களுக்கு கிடைக்கிற நன்மை இதுவே. ඒ නිසා උරුමය ලබා ගන්න අපි මොහොතක් අපේ දෑත් දිහලට ඔසවා
ඒ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාවක් රැගෙන. பிள்ளைகள் என்ற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். හලෙලුයා ස්තුති වේවා දෙවියන් සම්විධානයේ ඔබට ගෞරවය වේවා ඔබට මහිමය වේවා ඔබට ප්‍රශංසා වේවා நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya ஹalleluya ரியாலமா ஷரரியாந்தரபா ரிஹந்தரமந்தரனி பந்துன முஷந்தி ரைஹந்தரமா ஷரரியாந்தரபா ஹalleluya ஹalleluya ஸ்துதி வேவா ஸ்துதி வேவா ஸ்துதி வேவா प्यारणी අද දවසේ නිසා பிதாவே இந்த நாளுக்காக நன்றி. ස්වාමිනේ වහන්සේගේ කරුණාව නිසා ස්තුතියි உம்முடைய கிருபைக்காக நன்றி. අද ලෝක පියවරුන්ගේ දිනේ ස්වාමිනේ මේ පොළවේ සිටින හැම පියවරකටම මා ආශිර්වාද කරනවා இன்றைக்கு இந்த தந்தையர் உலகத்தில் இருக்கிற சகல தந்தையர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ඔවුන් යහපත් පියවරු ලෙස ඔවුන් යහපත් මනුෂ්‍යයන් ලෙස තම දරු පරම්පරාව නිසි ලෙස මඟ පෙන්වන්නට ස්වාමිනේ මාදවට ආශිර්වාද කරනවා ஆண்டவரே சுவாமி சகல தந்தையர்களும் ஆண்டவரே நல்ல வழியிலே ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளை நடத்தும்படிக்கு நல்ல வழியிலே தங்களுடைய குடும்பங்களை நடத்தும்படிக்கு நான் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ඔවුන් කැපවී තිබෙන කැපවීමට ස්වර්ගය අද දවසේ විවරණ ලෙසම ස්වාමිනේ වහන්සේගේ අනුග්‍රහය නිදහස් ஆண்டவரே அவர்களுடைய ஒப்பு கொடுத்தலுக்காக ஆண்டவரே இந்த நாளிலே அவர்கள் மேல் பரலோகம் திறக்கப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். සියලු දෙනාටම ආශිර්වාද ஆண்டவர் எல்லா தந்தையர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். පියන් පුත්‍රයා සුදාපරණන් වහන්සේගේ මන பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ආමෙන් 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 ප්‍රීතියෙන් ඉන්නවද කී දෙනෙක් ප්‍රීතියෙන් ඉන්නවද எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? අද ලෝක පියවරුන්ගේ දිනේදී මා හිතුවා ඔබත් සමග යමක් බෙදා ගන්න. இன்றைக்கு உலக தந்தையர் தினத்தன்று உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். බයිබලයේ එක පියෙකුගේ ඉල්ලීමක් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ සම්පූර්ණ කිරීම සම්බන්ධ. இந்த வேதாகமத்திலே ஒரு தந்தையினுடைய ஒரு வேண்டுதலை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். මගේ සද්දේ පැහැදිලිව ඇහෙනවද? எங்களுடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா? මගේ හඬ ඔබට ඇහෙනවද? என்னுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? ඇහෙනව නම් අත පෙන්න. உங்களுக்கு என்ன சத்தம் கேக்குதுன்னா தெளிவா கேட்டா உங்களோட கரங்களை அசைச்சு காட்டுங்க. සද්දේ ඇහෙන්නේ නැත්නම් ඉක්මනට පෙන්නන්න. thank you චමිලා. உங்களோட சத்தம் எங்களோட சத்தம் தெளிவா உங்களுக்கு கேட்காட்டி ஒருக்கா நீங்க கரங்களை உயர்த்தி சத்தம் கேட்க இல்லைன்னு சொல்லுங்க. right okay බොහෝ අයට ඒක පැහැදිලි කියලා තේරෙනවා මට. அநேகருக்கு எங்களோட சத்தம் தெளிவா இருக்கிறது. හරි අපි ලෝක සුභාරංචි 8 වෙනි පරිච්ඡේදයේ 41 සහ 42 වෙනි වගන. நாங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் 42ஆம் வசனங்களை பார்க்க போகிறோம். එක පියෙකුගේ ඉල්ලීමක් සම්බන්ධ. ஒரு தகப்பனுடைய ஒரு வேண்டுதலை குறித்து. බලවත් සිනගෝගේ මුලාදානියෙකු යායිරස් නම් මිනිසෙක් ඇවිත් යේසුස් වහන්සේගේ පාමුල වැටි තමාගේ ගෙදරට එන ලෙස උන්වහන්සේගෙන් ඉල්ලුවේ. මක් නිසාද 12 අවුරුද්දක් පමණ වයස් ඇති ඔහුගේ එකම දුව මරණාසන්නව සිටියේ. උන්වහන්සේ යන කල සමූහයක් උන්වහන්සේට තෙරපමින් සිටිසි. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் 42ஆம் வசனங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். එක්තරා සිනගෝගයක මුලාදෑනි. ஒரு ஜெப ஆலய தலைவன். ඔහුට ප්‍රශ්නයක් තිබුණා. அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ඔහුට හිටියේ එක දුවක්. அவனுக்கு ஒரே ஒரு குமாரத்தி இருக்கிறாள். ඇයට අවුරුදු 12ක් පමණ වයස ඇති කියලා බයිබලයේ සඳහන් කරනවා. வேதாகமம் சொல்கிறது அந்த மகளுக்கு 12 வயது என்று. ඔහුට හැම සම්පතක්ම තිබුණා. அவனுக்கு எல்லா சொத்து வளங்களும் இருந்தது. සිනගෝගයක මුලාදෑනියෙකුට සියලු දේ තිබුණා. ஜெப ஆலய தலைவனுக்கு எல்லாமே இருக்கும். ඔහුව සමාජයේ පිළිගැනීමක් තිබුණා. சமுதாயத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ඔහු සන්තකව යම් දේපලක් ඔහු සන්තකව යම් මුදලක් ඔහු සන්තකව බොහොම දෙයක් තිබුණා. அவனிடத்திலே பணம், அவனிடத்திலே சொத்து
எல்லாமே அவனுக்கு இருந்தது. ඔහුට රටේ ලොකු ගෞරවයක් ලැබිලා. அவனுடைய நாட்டிலே அவனுக்கு என்று ஒரு தனி கௌரவம் இருந்தது. ඔහු සම්පතට තිබුණු සියලු දේ තමන්ගේ දුව වෙනුවෙන් වියදම්. அவன் தனக்கு இருந்த ஆஸ்தியை எல்லாம் தன்னுடைய மகளுக்காக செலவு செய்தான். දැන් ප්‍රශ්නයක් ඇති වෙනකොට මිනිස්සු තමන් සතුව තිබෙන දේ තමන්ට පුළුවන් දේ ඉස්සලාම කරනවා. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும் பொழுது தங்களிடத்துல இருக்கிறத தங்களால முடிந்ததை முதல்ல செய்வார்கள். බැරි වෙනකොට තමයි ඔවුන් යම්කිසි පිහිටක් පතන්නේ. அதுல எதுவுமே பிரயோஜனம் இல்லாத பொழுதுதான் யாரிடத்திலேயாவது ஒரு உபகாரத்தை ஒத்தாசையை பெற்றுக் கொள்வார்கள். ඉස්සලාම දෙවියන් වහන්සේ ගාවට එන්නට කලින් ඔවුන් තමන් සතුව තිබෙන හැම උත්සාහයක්ම දරනවා. முதலாவது தேவனிடத்திலே வருவதை விட தங்களிடத்திலே இருக்கிறதை வைத்தவர்கள் முயற்சி செய்வார்கள். ඊළඟ තමන් සතුව තිබෙන දේ එමත් නැත්නම් තමන් උත්සාහ කරලා තියෙනවද මේවා? இப்படி எத்தனை பேர் உங்களிடத்துல இருக்கிறத வைத்து நீங்கள் முயற்சி செய்து பார்த்திருக்கிறீர்கள்? ඔබ අතරින් බොහෝ දෙනෙක් එහෙමයි. உங்களிடத்திலே அநேகர் இப்படித்தான். ඒක වරදක් නෙවෙයි. அதுல எந்த தவறும் இல்ல. මොකද අපි ක්‍රිස්තුස් වහන්සේව නිසි ලෙස හරි ලෙස දන්නේ නැති නිසා අපි බොහෝ උත්සාහයන් දරලා තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவை சரியான ரீதியிலே சரியாக நாங்கள் அறிந்து கொள்ளாதபடினாலே நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். කැක්කුමක් එනකොට වේදනාවක් එනකොට ඉස්සලාම දුවල ගිහලා රෝහලට යනවා කියලා බේත් ගන්න ඒක වරදක් නෙමෙයි. ஒரு வியாதி ஒரு வலி நோம் வரும் பொழுது ஓடி போய் நாங்கள் மருந்தெடுக்கிறோம், அந்த தவறு இல்ல. ඉතින් සමහරවිට ලෙඩක් එන්නත් කලින් හොස්පිටල් එකට යනවා. ஒரு சிலருக்கு வருத்தம் வர முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி விடுவார்கள். සමහරවිට රෝහලට ගියේ නැත්නම් නිකන් පිට් එකක් වෙනවා. ஒரு சிலருக்கு வைத்தியசாலைக்கு போகாவிட்டால் உடம்புல ஒரு பிட் இருக்காது. ඉතින් රෝහලට යන්නම සමහරවිට මේ ලෙඩ. ஒரு சிலருக்கு வைத்தியசாலைக்கு போக வேண்டும் என்றே அவர்கள் ஒரு வருத்தத்தை உருவாக்கி கொள்வார்கள். කෙසේ නමුත් මේ පියා තමන්ගේ දුව බේරා ගැනීමට බොහෝ උත්සාහයන් දරපු කෙනෙක්. இந்த தகப்பனும் தன்னுடைய மகளை காப்பாற்றும்படிக்கு அநேக முயற்சிகளை செய்தவர். ඔහු උත්සාහයක් දරුවේ නැත්නම් ඔහු යේසුස් වහන්සේ ළඟට ඇවිල්ලා එන්න කියලා කියන්නේ නැහැ. அவர் எந்த விதமான முயற்சியும் செய்திருக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வந்து அவரை வரும்படி வேண்டிக் கொண்டிருக்க மாட்டார். මොකද සිනගෝගවල මුලාදෑනින් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත්තේ නැහැ. காரணம் ஜெப ஆலய தலைவர்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ඔවුන් පරිසවරුන්ගේ ඒ උපදේශ මත මෝසස්ගේ ව්‍යවස්ථාව තදින් විශ්වාස කරපුවා. அவர்கள் பரிசேயனுடைய உபதேசங்களையும் மோசேயினுடைய நியாய பிரமாணங்களையும் அவர்கள் சரியான ரீதியிலே கடைபிடித்தவர்கள். සිනගෝගවල දේශනා කරපු හැම අවස්ථාවකදීම යේසුස් වහන්සේට ප්‍රශ්නයක් ඇති වුණා. ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டது. මනුෂ්‍යයන්ව සිනගෝගවල හිටපු මනුෂ්‍යයන්ව සුව කරනකොට ප්‍රශ්නයක් ඇති වුණා. ஜெப ஆலயங்களிலே இருந்த வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கின பொழுது அந்த இடத்துல அநேக பிரச்சனைகள் இருந்தது. උන්වහන්සේ සිනගෝගයට ගිහිල්ලා බයිබලේ කියවන්න ගන්නකොට දේව වචනේ කියවන්න ගන්නකොට මිනිස්සු ප්‍රශ්න කරා. මිනිස්සුන්ට ඒක කැමති වුණේ නැහැ. විශේෂයෙන්ම සිනගෝගේ ප්‍රධානීන්ට මුලාදෑනින්ට කැමති නැහැ. இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களுக்கு போய் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை அநேகர் விரும்பவில்லை. முக்கியமாக ஜெப ஆலய தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. මේ පියා යේසුස් වහන්සේ ළඟට මේ යායිරස් නැමැති සිනගෝගේ මුලාදෑනිය යේසුස් වහන්සේ ළඟට ආවා කියන්නේ ඔබ උත්සාහයන් දරපු බව අපිට පේනවා. காரணம் இந்த ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வந்தான் என்று சொல்லும் பொழுது அவன் அதற்கு முதல் ஏற்கனவே அநேக முயற்சிகளை அவன் செய்திருக்கிறான். මොකද ඔහුගේ හැම උත්සාහයක්ම අසාර්ථක වෙච්ච නිසා ඔහු ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟට அவனுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்தபடியினாலே அவன் இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வருகிறான். ඔහු යේසුස් වහන්සේ ළඟට ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ අභිමුඛේ වැඳ වැටි ඔහු යම් ඉල්ලීමක් කළා. இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வந்த அந்த யவீரு அவருடைய பாதத்திலே விழுந்து ஒன்றை அவன் வேண்டுகிறான். සිනගෝගේ මුලාදෑනියෙන් ලේසියෙන් තවත් කෙනෙකුගේ මේ කියන්නේ තවත් කෙනෙකුට පාද නමස්කාර කරන්න එහෙම නැත්නම් කකුල් දෙක ඉස්සරහා වැටෙන්නේ නැහැ. ஜெப ஆலய தலைவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு மனுஷனுடைய கால்களிலும் போய் விழுவதில்லை. ඔවුන් දෙවියන් වහන්සේගේ පාමුල වැටෙනවා මිසක වෙන කිසිම මිනිසෙකුගේ පාමුල වැටෙන්නේ නැහැ. தேவனுடைய பாதத்திலே விழுவதை தவிர எந்த ஒரு மனுஷனுடைய பாதத்திலும் அவர்கள் விழுவதில்லை. එවකට ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේව පිළිගත් අයට උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ පිළිගත්ත නැති අයට උන්වහන්සේ සාමාන්‍ය මිනිසෙක් ජෝසප්ගේ පුතා. இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக இருந்தாரே தவிர மற்ற எல்லாருக்குமே இயேசு என்கிறவர் யோசேப்பினுடைய ஒரு மகனாகவே கருதப்பட்டார். නමුත්
එවැනි වාතාවරණයක அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ඔහු තමාව යටහත් කරගෙන යේසුස් වහන්සේගේ පාමුල වැඳ වැටුණා. அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்தி இயேசுவின் பாதத்திலே விழுகிறான். අද ප්‍රශ්නයක් කෙනකොට මිනිස්සුන්ට කැමති නෑ තමන්ව යටහත් කරගන්න. இன்றைக்கு பிரச்சனை வரும் பொழுது மனுஷர் விரும்ப மாட்டார்கள் தங்களை தாழ்த்துவதற்கு. ඔවුන් බලාපොරොත්තු වෙන්නේ බලෙන් යේසුස් වහන්සේ සුව කරන්න. அவர்கள் நினைக்கிறார்கள் பலவந்தமாக இயேசு வந்து சுகம் கொடுக்க வேண்டும் என்று. යේසුස් වහන්සේ තමන්ව හොයාගෙන එන්න ඕනේ කියලා තමන් බලාපොරොත්තු. இயேசு கிறிஸ்து தங்களை தேடி வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ කකුල් දෙක ගාවට එන්න. இயேசு கிறிஸ்து தங்களுடைய காலடிக்கு வர வேண்டும். දැන් ක්‍රිස්තුස් වහන්සේව සොයාගෙන මනුෂ්‍යයන් ආවා මිසක ක්‍රිස්තුස් වහන්සේ ගිය අවස්ථාවන් බයිබලයේ තිබෙන්නේ අවස්ථාවන් දෙකක් හෝ තුනක් තමයි. இயேசு கிறிஸ்துவை தேடி அநேகர் வந்தார்களே தவிர இயேசு கிறிஸ்து தேடி சென்ற சந்தர்ப்பங்கள் ஒரு 2-3 சந்தர்ப்பங்கள் மாத்திரம்தான் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. අද ගොඩක් අය බලාපොරොත්තු වෙන්නේ මිනිස්සුගේ කකුල් සෝදනවා නම් එහෙමත් නැත්නම් ඔව් ක්‍රිස්තුස් වහන්සේ ඇවිල්ලා බලෙන් සුව කරන්න ඕනේ කියලා. அநேகர் நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவினார் என்றால் அவர்கள் தங்களுடைய காலடிக்கு வந்து அவர் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று. ඉතින් කකුල් දෙක ගාවට යන බොහෝ අය සුව වෙන්නේ නැහැ. அப்படி காலடிக்கு வரும் வரைக்கும் எதிர்பார்க்கிறவர்கள் சுகத்தை பெறுவதில்லை. කකුල් දෙක ගාවට යන මිනිස්සු යාඥා කරාට සුවයක් ලබන්නේ නැහැ. காலடிக்கு புகுறவர்கள் ஜெபித்தாலும் அந்த சுகத்தை பெறுவதில்லை. ගොඩක් අය යේසුස් වහන්සේගේ සේවය කියලා හැමතැනම දුවනවා. කකුල් දෙක ගාවට යනවා. නමුත් උන් යාඥා කරනවා. එක් අබෑටයක්වත් වෙනස් වෙන්නේ. அநேகர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு காலடிகளுக்கு போகிறார்கள். ஒரு போய் ஜெபிக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட இருக்காது. කිසිම වෙනසක් වෙලා නැහැ. எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. මොකද මිනිස්සුගේ බලාපොරොත්තුව ඔවුන් ඉෂ්ට කරගෙන. மனுஷனுடைய தேவைகளை எதிர்பார்ப்புகளை அவர்கள் நிறைவேற்றுகிறபடியினால் විසිටින් ආවේ නැත්නම් පාස්ටර් හොස්පිටල් එකට ඇවිල්ලා යාඥා කරේ නැත්නම් අපි පල්ලි එන්නේ නැහැ. பாஸ்டர் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணாவிட்டால் ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்களை பார்க்காவிட்டால் நாங்கள் ஆலயத்துக்கு சபைக்கு வர மாட்டோம். ඉතින් එවැනි ආකල්පයක් තියනකන් මිනිස්සු සුව වෙන්නේ නැහැ. එවැනි ආකල්පයකට තුරුදෙන දේවසේවකයා යාඥා කරාට සුව වෙන්නේ. இப்படிப்பட்டவர்கள் செபித்தும் சுகத்தை பெற்றுக் கொள்வதில்லை. அவர்களுக்காக செபிக்கிறவர்கள் செபித்தும் சுகத்தை பெறுவதில்லை. ඉතින් ඕක තමයි ඔතන තියෙන වෙනස. அந்த இடத்துல இருக்கிற ஒரு வித்தியாசம். මම ඔබව විසිට් කරලා නැහැ. நாங்கள் யாரையுமே விசிட் பண்ணதில்லை. වසරකට හෝ වසර දෙකකට තුනකට සැරයක් තමයි මම කොහරි යනකොට ඔබව බෑ දකින්නේ. 2-3 வருஷங்களுக்கு ஒரு முறை நான் எங்கேயாவது போகும் பொழுதுதான் உங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதுண்டு. ඒ අවස්ථාව හැරෙන්නට ඔබට මා මෙතන ඉඳගෙන යාඥා කරනකොට හාස්කම් වෙනවා. ඔබ නිදහස් වෙනවා. ඔබ සුවයි. அப்படி இல்லாமல் நான் இந்த இடத்துல இருந்து செபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்குது. நீங்கள் சுகத்தை பெற்று விடுதலை அடைகிறீர்கள். දෙවියන් වහන්සේ ළඟට එන මනුෂ්‍යයා ආශිර්වාද ලබනවා. இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வருகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். තමාව යටහත් කරගන්න මනුෂ්‍යයා තමාගේ මාංශය දමනය කරගෙන දේව පාමුලට ඇතුල් වෙන මනුෂ්‍යයා ආශිර්වාද ලබනවා. தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அடக்கி தேவனுடைய சமூகத்திலே வருகிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ඒ නිසා කවදාකවත් කියන්න එපා උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ නම් ඇයි මන් දිහා බලන්න බැරි. எனவே ஒரு போதும் கேட்க வேண்டாம் அவர் உண்மையான கடவுள் என்றா ஏன் அவர் என்னை பார்க்கிறார் இல்ல என்று. ඇයි එයා මට මෙහෙම වෙන්නේ නැතයි. எனக்கு இதெல்லாம் நடக்கும் வரைக்கும் ஏன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේට තිබුණානේ බේරන්න. அவருக்கு முடியும் தானே என்னை காப்பாற்றுவதற்கு. යායිනසු සිනගෝගේ දේශනා කරපු සිනගෝගේ යාඥා කරපු මනුෂ්‍ය. யாவீரும் ஜெபாலயத்திலே பிரசங்கித்த ஜெபாலயத்திலே ஜெபித்த ஒரு மனுஷன். නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේව නිසි ලෙස දැනගන්නකන් ජීවිතේ ප්‍රශ්න සහ ගැටලු තිබෙනවා. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சரியான ரீதியிலே அறிந்து கொள்ளும் வரைக்கும் வாழ்க்கையில உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். මේ ක්‍රිස්තියානි ජීවිතේ වැදගත් වන්නේ ඔබ පල්ලි ගිය වාර ගණන හෝ වර්ෂ ගණන හෝ නොවේ ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව දැනගත්ත කාලේ. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமானது நீங்கள் இத்தனை வருஷமாக சபைக்கு போகிறீர்கள் என்பது அல்ல, இயேசு கிறிஸ்துவை சரியான ரீதியிலே அறிந்திருக்கிற அந்த முறை. අවුරුදු 25ක් පල්ලි ගිහිල්ලා සමහරුන්ට යේසුස් වහන්සේ කවුද කියලා දන්නේ. 25 வருஷமா சபைக்கு போவாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. අවුරුදු 50ක් පල්ලි ගිහිල්ලා සමහරුන්ට යේසුස් වහන්සේ කවුද කියලා දන්නේ. 50 வருஷம் சபைக்கு போயும் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. හරියට ඔබ දෙවියන් වහන්සේගේ බලය දැනගන්න දවසේ තමයි ඔබේ කවුන්ටිං එක ආරම්භ වන්නේ. එදා තමයි ඔබේ ජීවිතේ වෙනස්. இயேசு
கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்கிற அந்த நாள்ல தான் அந்த எண்ணிக்கை ஆரம்பிக்கப்படுகிறது. මිනිස්සු අද ගොඩාක් බලාපොරොත්තු වෙනවා ඉක්මනට බෞතිස්ම වෙන්න. ඔබ බෞතිස්ම වෙන්න ඕනේ කියන එක. ඒ කියන්නේ බෞතිස්මය කියලා හිතන්නේ ඔක්කොම හරි වෙනස් වෙලා. அநேக நேபர்கள் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுத்தவுடன் எல்லாம் மாறிவிடும் என்று. බෞතිස්ම ගත්ත ගොඩක් අය අද ඉන්නේ එළියේ. ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டவர்கள் அநேகர் வெளியில இருக்கிறார்கள். බෞතිස්මය නමට පමණ. ஞானஸ்தானம் பேருக்கு மாத்திரம் මම எடுத்திருப்பார்கள். ඔබට කියන්නේ දෙවියන් වහන්සේගේ පාමුල ඔබ යටහත් වෙනකොට දෙවියන් වහන්සේ ඔබේ නිවසට ඇතුළු. நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் உங்களை தேடி உங்களோட வீட்டுக்கு வருவார். යායිරස් දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ ළඟට ආවා. யவீரு இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வந்தான். ප්‍රශ්නය තිබුණේ යේසුස් වහන්සේට නෙමෙයි, ප්‍රශ්නය තිබුණේ යායිරස්. பிரச்சனை இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல, பிரச்சனைக்கு முகம் கொடுத்தது யவீரு. ප්‍රශ්නය තිබෙන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේට නෙමෙයි, ප්‍රශ්නය තිබෙන්නේ සභාවට නෙමෙයි, ප්‍රශ්නය තිබෙන්නේ ඔබට. ඔබ දෙවියන් වහන්සේගේ පාමුල යටහත් වෙන්න. பிரச்சனை இருப்பது இயேசு கிறிஸ்துவுக்கோ சபைக்கோ அல்ல, பிரச்சனை இருப்பது உங்களுக்கு. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். අද ගොඩක් අයගේ ප්‍රශ්න වලට පාස්ටර් යටහත් වෙන්න. அநேகருடைய பிரச்சனைகளுக்கு பாஸ்டர் தன்னை தாழ்த்த வேண்டும். පාස්ටර් ගාව කීකරු කමක් නැහැ. ඒක නිසා මේ මොකුත් වෙන්නේ නැහැ. பாஸ்டர்களிடத்துல கீழ்ப்பணிவில்லை, அதனால ஒன்றுமே நடக்குதில்ல. දෙන්න. ඔබ මතක තියාගන්න යායිරස් දෙවියන් වහන්සේගේ පාමුල යටහත්. ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள், யவீரு தேவனுடைய பாதத்திலே தன்னை தாழ்த்தினான். යායිරස් ඇවිල්ලා යේසුස් වහන්සේට කිව්වේ නෑ මේ මම අර සිනගෝගේ මං තමයි ප්‍රධානී. හරි? මගේ දුවට පොඩ්ඩක් අසෙයි මේ ඔය පොඩ්ඩක් ඇවිල්ලා යනවද? யவீரு போய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல சொல்லவில்லை, நான் அந்த ஜெபாலயத்துல தலைவனா இருக்கிறேன், எனவே வந்து என் வீட்டுல என் மகள் சுகம் இல்லாமல் இருக்கிறா, ஒருக்கா வந்து என் மகளை பார்த்து சுகமாக்கி விடுங்க. නැත්නම් කාවාරි හරිනේ අර මගේ ගෙදර මේ ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා අර සම්බන්ධ කෙනාව එක් කරගෙන එන්න කියලා ඇරියෙත් නෑ. அப்படி இல்லாமல் யவீரு அவன் வீட்டுல இருந்து யாரையும் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில அனுப்பவில்லை, போய் அவரை கூட்டி கொண்டு வாங்கன்னு. අදාළ කෙනා යේසුස් වහන්සේ ළඟ. யாருக்கு பிரச்சனை இருக்கிறோ அந்த குறிப்பிட்ட நபர் இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வந்தார். ඔහු තමාව යටහත්. அவன் தன்னை தாழ்த்தினான். ඔව් දෙවියන් වහන්සේගේ පාමුල යේසුස් වහන්සේගේ පාමුල වැඳගත්තා. அவன் இயேசுவின் பாதத்தில விழுந்தான். දැන් යේසුස් වහන්සේ එතකොට යායිරස්ගේ නිවසට යන්න තීරණය. அப்பொழுது இயேசு கிறிஸ்து யவீருடைய வீட்டுக்கு போக தீர்மானிக்கிறார். ඔබේ ප්‍රශ්න ගැටලු විසඳෙන්නේ ඔබේ ජීවිතය ඔබ ජයගන්නේ ඔබ කොතරම් දුරට ක්‍රිස්තුස් වහන්සේගේ අභිමුඛයේ ඔබ යටහත් වෙනවද කියන එක මතයි. உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் தீர்வது எவ்வளவு தூரம் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அப்போது. මේ පියාට තමාගේ දරුවා සම්බන්ධව, දුව සම්බන්ධව, එකම දියණිය සම්බන්ධව ආදරයක් සහ ඒ වගේම බලාපොරොත්තුවක්. இந்த தந்தைக்கு தன்னுடைய ஒரே குமாரத்திக்காக ஒரு இரக்கம், ஒரு வேதனை, ஒரு எதிர்பார்ப்பு அந்த மகள் மேல் இருந்தது. යේසුස් වහන්සේ නිවසට යන්න තීරණය. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போக தீர்மானிக்கிறார். පළවෙනි දේ තමාව යටහත් කරගන්න හැම මොහොතකදීම දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය ඔබට ලැබෙනවා. முதலாவது, நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளும் பொழுது தேவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. ඔබ යටහත් තමාව තමන් යටහත් නොකර මේ කරන්නේ නැති කෙනාට කවදාකවත් දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය ලැබෙන්නේ. தன்னை தானே தாழ்த்தாதவர்களுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் ஒரு போதும் கிடைக்காது. ගොඩක් මිනිස්සු හරියට පම්පුරේ ගන්නවා. ඒ කියන්නේ මම අවුරුදු ගාණක් යේසුස් වහන්සේ පිළිගත්තා. මම අවුරුදු ගාණක් දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වුණා. මම අවුරුදු ගාණක් මෙහෙම කියන කතාව. அநேகர் தங்களை குறித்து பெருமையாக பேசுவார்கள், நான் பல வருஷமாக இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்று. මම මෙහෙම සෙට් කරා. ඒවත් නැත්නම් මම මේ විදිහට කටයුතු කරා. මම යේසුස් වහන්සේත් එක්ක ගමන් කරා. நான் இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சேன், நான் இயேசுவோடு கூட நான் சென்றேன் என்று. නමුත් මොකුත් වෙනස් වෙන්නේ. எதுவும் மாறாது. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තමාව යටහත් කරගන්න හැම මොහොතකදීම දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය ඔබේ ජීවිතයට නිදහස් වෙනවා. தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தும் பொழுது அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்கிறோம். ඉතින් මේක තමයි යායිරස් කරේ. இதைத்தான் யவீரு செய்தார். ඔහු දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ යේසුස් වහන්සේගේ අභිමුඛයේ යටහත් වුණා. දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය ලැබුවා. ඔහුගේ නිවසට ක්‍රිස්තුස් වහන්සේ එන්න තීරණය. யவீரு தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவுடைய வீட்டுக்கு போக தீர்மானித்தார். දැන් ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ නිවසට යනකොට இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகும் பொழுது අපේ
49 සහ 50 වෙනි වගන්ති දෙසට 49 50 வசனங்களை பார்க்கும் பொழுது උන්වහන්සේ කතා කරද්දීම සිනගෝගේ මුලාදානියාගේ ගෙදරින් කෙනෙක් ඇවිත් නුඹේ දුව මැරුණේ ආචාර්යන් වහන්සේට කරදර නොකරන්නයි කීවේ. යේසුස් වහන්සේ අසා වයනවද ඇතහිල්ම සිටින්න එවිට ඈස්වවන්නේයි කිසි. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய இழந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உடைய குமாரத்தை மறைத்து போனார், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். පළවෙනි දේ ඔහු දෙවියන් වහන්සේගේ පාමුල තමන්ව යටහත් කර முதலாவது தன்னுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். දෙවැනි කාරණාව යේසුස් වහන්සේ එනකොට ප්‍රමාදයක් සිදු වුණා. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து வருவதிலே கொஞ்சம் தாமதமாகினது. ඒ කියන්නේ මිනිස්සු වහන්සේ මට කරගෙන හිටිය අවුරුදු 12ක ලේයන ස්ත්‍රියක් එතන වුණා. මේ වගේ දේවල් සිද්ධ වුණා. இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் நெருங்கி கொண்டிருந்தார்கள். 12 வருஷமாக பெரும்பாடும் ஒரு ஸ்திரீ சுகத்தை பெறுகிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்கிறது. දැන් මේ ප්‍රමාදය තිබෙද්දි இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கும் பொழுது ඔහුගේ නිවසින් යම් කෙනෙක් ඇවිල්ලා කියනවා, නෑදෑයෙක් ඇවිල්ලා කියනවා මේ ඔයාගේ දුව මැරුණා. ඒ කියන්නේ අසුබ ආරක්ෂයක් ඔහුට ලැබුණා. දැන් යේසුස් වහන්සේව කරදර කරන්නට. இந்த சம்பவம் இப்படி நடக்கும் பொழுது வீட்டிலே இருந்து ஒருவர் வந்து சொல்லுகிறார், என் குமாரத்தை மறித்து போனால் இப்பொழுது அவரை நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம் என்று. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ කියනවා ඇදහිල්ලෙන්ම සිටින්න මැරුණේ ජීවත්. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் மறிக்கவில்லை, அவள் உயிரோடு இருக்கிறாள் என்று. දැන් ඊළඟ කාරණාව ඔහු ඇදහිල්ලෙන් සිටියා දෙවියන් වහන්සේගේ පාමුල යේසුස් වහන්සේ කියපු වචනය විශ්වාස. இரண்டாவதாக அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதிலே விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். දැන් හොඳට මතක තියාගන්න සිනගෝගයක මුලාදානියෙක් ඔහු දෙවියන් වහන්සේගේ වචනේ දන්න කෙනෙක්. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, ஜெப ஆலய தலைவன் வார்த்தையை நன்றாக அறிந்தவன். පළවෙනි දේ ඔහු තමන්ව යටහත් කරා. முதலாவதாக தன்னை தாழ்த்தினான். යේසුස් වහන්සේ තමන්ගේ නිවසට එනකන් ඉවසගෙන සිටියා. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவன் பொறுமையாக காத்திருந்தான். නමුත් තමන් බලාපොරොත්තු වෙච්ච කාරණාව තමන්ගේ අතෙන් ගිලිහි ගියාම ඔහු ක්‍රිස්තුස් වහන්සේව ඇතෑරියේ. அவனுடைய எதிர்பார்ப்பு அந்த எல்லாமே இழந்து போயிருந்தாலும் அவன் கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலே அவன் கொஞ்சமாவது குறைவடையவில்லை. දැන් ඒ කියන්නේ ඔහු යේසුස් වහන්සේව තමන්ගේ නිවසට ආරාධනා කරේ එන්න කිව්වේ තමන්ගේ දුව ජීවතුන් අතර සිටිනකොට. එහෙම නැත්නම් එයාව ජීවත් කරන්න. இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு வரும்படியாக அவன் அழைத்தது மகள் உயிரோடு கூட இருக்கும் பொழுது மகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறான். නමුත් යේසුස් වහන්සේ නිවසට එනකොට දුව මැරිලා කියලා ආරංචි ලැබුණා. ඒ කියන්නේ ඔහුගේ බලාපොරොත්තු අයින් වුණා. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வரும் பொழுது அவனுடைய மகள் இறந்து போனாள் என்ற செய்தி கிடைக்கிறது. அவனுடைய எதிர்பார்ப்பை அவன் இழந்து போகிறான். අද ගොඩක් අයට බලාපොරොත්තු අයින් වෙච්ච ගමන්ම ඒ කාරණාව සිද්ධ නොවනකොට ඒ කාරණාව ප්‍රමාද වෙනකොට හාස්කම ප්‍රමාද වෙනකොට ඒ කියන්නේ අනාගත වාක්‍ය ප්‍රමාද වෙනකොට ඔවුන් ඇතාරලා දුවලයි. அநேகருக்கு அற்புதங்கள் தாமதமாகும் பொழுது, தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குத்தத்த வசனங்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகள் தாமதமாகும் பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் விட்டு போய்விடுவார்கள். එක දවසින් හැමදේම සිද්ධ වෙන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු. ஒரே நாள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். සමහර අවස්ථාවන් වල ඒවා ප්‍රමාද වෙනවා. ஒரு சில நேரங்கள் அவைகள் தாமதிக்கும் பொழுது ඒක හරියන්නේ නැහැ. இது சரி வராது. අද ගැලවීමෙත් නැහැ සමහර. அநேகர் வெற்றிக்குள்ளையும் இல்ல. සමහරු කෝප කරගෙන තුවාල වෙලා තරහා වෙලා ගිහිල්ලා அநேகர் இதயத்திலே வேதனையோடு கோபத்தோடு கசப்போடு போய்விட்டார்கள். ඔබ සමහරු ඉන්නවා මේ පඳුරක් දෙන්නේ එහෙමත් නැත්නම් මොකද්ද කියන්නේ සභාවට යමක් අරන් දෙන්නේ තමන්ට යමක් සිද්ධ වෙන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු. அநேகர் காணிக்கை கொடுப்பது, சபைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பது, தங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து දැන් ඒක සිද්ධ නොවනකොට அது நடக்காமல் இருக்கும் பொழுது බංකු දෙක ඉල්ලගත්තා වගේ අරගෙන යනවා. அந்த பெஞ்ச் ரெண்ட் வாங்குறது போல எடுத்துட்டு போவார்கள். ඕදීපම් මගේ බංකු දෙක ඒ වගේ ඉල්ලගෙන සමහරක් අය අරගෙන යනවා. பெஞ்சஸ் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். දැන් ඔබ දෙයක් මතක තියාගන්න ප්‍රමාද වෙන හැම අවස්ථාවකදීම යායිරස් දෙවියන් වහන්සේව විශ්වාස.
தாமதிக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலும் யவீரு தேவனை விசுவாசித்தார். හැමෝම ඇවිල්ලා කිව්වා අඬ ගන්න එපා ආචාර්ය වහන්සේට දැන් මොක අතාරින්න එතනින් යාට මුකුත් වෙන්න යන්නේ නැහැ. அவர்கள் வீட்டிலிருந்து வந்த போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள், இனி ஒன்றுமே நடக்காது. යේසුස් වහන්සේ කිව්වා ඇදහිල්ලෙන්ම සිටින්න බය නොවන්න ඇදහිල්ලෙන්ම සිටින්න. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று. යේසුස් වහන්සේ 50 වෙනි වගන්තිය කියනවා යේසුස් වහන්සේ එය අසා බය නොවන්න ඇදහිල්ලෙන්ම සිටපන්න. එවිට සුවවයි. இயேசு கிறிஸ்து அதை கேட்டு சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று. බය නොවන්න ඇදහිල්ලෙන්ම සිටින්න. ඔබේ අනාගත වාක්‍ය සම්පූර්ණ වෙනවා. பயப்பட வேண்டாம், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், உங்களுடைய வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறும். බය නොවන්න ඇදහිල්ලෙන්ම සිටින්න ඔබ සුව වෙනවා. ඇදහිල්ලෙන්ම සිටින්න ඔබේ කාරණාව සම්පූර්ණ වෙනවා. பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், உங்களுடைய காரியங்கள் அவைகள் வாய்க்கப்படப்படும். ඔබේ අවස්ථාව ළඟට එනවා වෙන්න පුළුවන් කිසිම දෙයක් සිද්ධ නොවුණු ගානක සමාන දේවල් තියෙන්නට පුළුවන්. உங்களுடைய சந்தர்ப்பங்கள் பக்கத்துல வந்திருக்கும், எதுவுமே நடக்காதது போல இருக்கும். ගෙවීම් කරන්න ඕන දිනේ අත ළඟ තියෙන ඔබේ ජීවිතේ ඊළඟ තැනට යන්න ඕන දිනය අත ළඟ තිබෙනවා. නමුත් ඔබට මුකුත් සිද්ධ වෙච්ච නොවුණු ගානට ඇති. கொடுப்பனவர்களை கொடுக்க வேண்டிய அந்த நாள் நெருக்கி கொண்டிருக்கும், ஆனாலும் இன்னும் எதுவுமே நடக்காதது போல இருக்கும். මේ චෙකප් එකේදී ඔබට සර්ජරි එකක් කරනවා කියලා වෛද්‍යවරයා කියලා තිබෙනවා. නමුත් ඔබ එතනට යනකම්ම තාමත් ඔබේ ලෙවල් එක වෙනස් වෙලා නැති. இந்த செக்கப்புக்கு பின்பதாக ஒரு சர்ஜரி செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த இடத்துக்கு போகும் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும். නමුත් ධෛර්යමත්ව සිටින්න ඇදහිල්ලෙන්ම සිටින්න බය වෙන්න එපා. ඔබේ කාරණාව සම්පූර්ණ වන්නටය. எனவே பயப்பட வேண்டாம், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබේ කාරණාව සම්පූර්ණ කරන්නට. இந்த நாளிலே உங்களுடைய காரியங்களை தேவன் நிறைவேற்ற போகிறார். කිසි දවසක උන්වහන්සේ දුන්නු පොරොන්දුවක් වෙනස් වෙන්න යන්නේ නැහැ. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு போதும் மாறாது. යායිරස් යේසුස් වහන්සේ කිව්වා මං ඔබේ නිවසට එනවා කියලා. නමුත් මග එනකොට ඒ සමාන කරදර වලට මුහුණ දෙන්න සිද්ධ වුණා. இயேசு கிறிஸ்து யவீருக்கு சொன்னார், நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று. ஆனால் இடையிலே ஒரு சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. නමුත් යායිරස්ට ලැබුණේ ඒ ප්‍රමාදයේදී අසුභ ආරංචිය. அந்த தாமதத்திலே யாவீருக்கு ஒரு துர்ச்செய்தி தான் கிடைத்தது. සමහර ප්‍රමාද වීම් වල ඔබට දැන් ලැබිලත්තේ අසුභ ආරංචි. ஒரு சில தாமதங்களின் போது உங்களுக்கும் இப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் கிடைத்திருக்கலாம். ඔයාව රස්සාවෙන් අයින් කරනවා. உங்களுடைய தொழில இருந்து உங்களை வெளியேற்றி விட்டோம். ඔයාට අපි මේක දෙන්නේ නැහැ. உங்களுக்கு இதை எங்களால் கொடுக்க முடியாது. ඔයාගේ ඊළඟ අනාගතය ගැන පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பிரச்சனை இருக்கிறது. ඔයාගේ ව්‍යාපාරේ නැහැ. ඔයාගේ පෞල් ජීවිතේ නැහැ. සමහරක් දේවල් ඔබට ඇහෙන්නේ ඇවිල්ලා බොහෝ අවස්ථාවන් වල ප්‍රමාදයේදී අසුභ ආරංචි. உங்களுக்கான வியாபாரம் இல்ல, உங்களுக்கான ஒரு குடும்ப வாழ்க்கை இல்ல என்று தாமதங்களிலே இப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். සමහරක් හිට නඩුව දිනලා කියලා ආරංචි. ஒரு சில நேரங்களில் கூட வழக்கு வென்று விட்டது என்று உங்களுக்கு செய்தி வந்திருக்கும். නමුත් ධෛර්යමත්ව සිටින්න බය වෙන්න එපා කිසිසේත්ම. යේසුස් වහන්සේ කිව්වා ඇදහිල්ලෙන්ම සිටපන්න නුඹේ දුව ජීවත්. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்பட வேண்டாம், விசுவாசம் உள்ளவனாயிரு, உன்னுடைய மகள் அவள் சுகமாயிருக்கிறாள். ඔබ ඇදහිල්ලෙන්ම සිටින්න. ඔබට ලැබෙන හැම අසුභ ආරංචියක්ම ඔබේ ඇදහිල්ල ඒවා සුභ ආරංචි බවට පරිවර්තනය. எனவே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், உங்களுக்கு கிடைக்கிற எல்லா துர்ச்செய்திகளும் உங்களுடைய விசுவாசம் நிமித்தமாக நல்ல செய்திகளாக மாறப் போகிறது. යායිරස් යටහත් වුණා. දෙවැනි ඔහුට ලැබිච්ච අසුභ ආරංචියේදී ඔහු යේසුස් වහන්සේව විශ්වාස කළා. முதலாவது யவீரு தன்னை தாழ்த்தினான். இரண்டாவது தனக்கு கிடைத்த அந்த துர்ச்செய்தியிலும் இயேசு கிறிஸ்துவை අද விசுவாசித்தார். අසුභ ආරංචි ලැබෙනකොට මිනිස්සු යේසුස් වහන්සේ නෙමෙයි අසුභ ආරංචිය ගෙනාපු එකව විශ්වාස කරනවා. இன்றைக்கு துர்ச்செய்தி கிடைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அல்ல, துர்ச்செய்தியை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களை விசுவாசிப்பார்கள். ඒ ගේනෙකාව තමයි ලොකු කරලා කතා කරන්නේ. ඒ ගේනෙකනව තමයි මේ ගෙදරට ගන්න. ඒ ගේනෙකනව තමයි විශ්වාස කරන්නේ. அந்த துர்ச்செய்தியை கொண்டு வருகிறவரை நம்புவார்கள், அவரைத்தான் வீட்டுக்குள்ள எடுத்து அவரை பெருமையாய் பேசுவார்கள். ආපු කියන්නේ නේ.
යාපුරු කියන්නේ ඇත්තටම මේක වෙලා තියෙනවා. බලන්නකෝ එහෙම කියන. அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் உண்மைதான் பேசுவார். பாருங்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது என்று. ඒ කෙනාව විශ්වාස කරන කාලේ ඔබ යේසුස් වහන්සේව විශ්වාස කරා නම් ඔබට අසුභාරංචි එන මාර්ග වැයෙනවා. அவரை நம்புகிறதை விட நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்களானால் துர்ச்செய்தி வருகிற அந்த வழி அடைக்கப்படும். නපුරු ආරංචි එන WhatsApp නපුරු ආරංචි එන මාර්ග වසාදම්. உங்களுக்கு துர்ச்செய்தி வருகிற வழிகள் வருகிற அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் அவைகளை நீங்கள் அடைத்து விடுங்கள். එවැනි Facebook account වලින් ඔබ නිදහස් වෙන්න. அப்படிப்பட்ட Facebook அக்கவுண்ட்ஸ்ல இருந்து நீங்கள் வெளியில வாருங்க. මම කෙනෙකුට කිව්වා මේ කාවත් විවේචනය කරන පෝස්ට් ඔබේ Facebook එකේ මේ දාන්න එපා කියලා. நான் சொன்னேன் ஒரு இடத்திலே யாரையும் விமர்சித்து போடப்படுகிற ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸை நீங்களோட Facebookல போட வேண்டாம் என்று. මම කිසිම කෙනෙක්ව විවේචනය කරන්නේ. நான் யாரையுமே விமர்சிப்பதில்லை. ඒ වගේම අසභ්‍ය දේවල් අසභ්‍ය ඒ කියන්නේ අනවශ්‍ය දේ මම දාන්නේ. தேவையில்லாதவைகளை நான் போடுவதும் இல்லை. නමුත් එයා මොකක්ද දන්නවද කරේ? அவர் என்ன செய்தார் தெரியுமா? ඉක්මනට මාව අයින් කළා. என்னை அவர் Facebookல இருந்து அகற்றி விட்டார். මොකද එයාගේ account එකේ හිටියොත් මට පේනවනේ ඒක පාස්ටර් තරම් අපි ඕලි නෑනේ අපි පව් කරන්න එපයි අපි ඒවට මුහුණ දෙන්න එපයි. அவர் சொன்னார் நான் பாஸ்டர் போல நாங்க ஹோலி இல்ல நாங்க பரிசுத்தவான்கள் அல்ல எனவே நான் பாஸ்டரை விலக்கி விட்டேன் என்று. අන්තිමට අද සමහර බස් වලට ටිකට් බුක් කරගෙන இன்றைக்கு ஒரு சில பஸ்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. හරිම දුකයි. துக்கமான செய்தி. ස්වාමීන් වහන්සේට තමන්ව යටහත් කරගත්තේ නැත්නම් තමන්ගේ ජීවිතය විනාශ. தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி கொள்ளாவிட்டால் உடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். යායිරස් නපුරු ආරංචි එන මාර්ගයට වඩා ඔහු ක්‍රිස්තුස් වහන්සේව විශ්වාස. யாவீரு துர்ச்செய்தி வருகிற அந்த வழியை விட அந்த நபரை விட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். අද ඔබට යහපත් දේ කොතරම් කියලා දුන්නත් නෑ ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව විශ්වාස කරන්න කියලා. ඒ වුණාට ගොඩාක් කලාවට විශ්වාස කරන්නේ ඔබ ළඟ තියෙන වෛද්‍ය වාර්තාවත් ඔබ ළඟ තියෙන තීන්දුවත් ඔබ ළඟ ඔබ ඉස්සරහා පේනද? உங்களிடத்துல எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து விசுவாசியுங்கள் உங்களுக்கு நல்ல வழியை கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் என்று சொன்னாலும் உங்களுக்கு துர்ச்செய்தி கொண்டு வருகிற வைத்திய அறிக்கைகள் வழக்கு தீர்வுகள் இவைகளை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ඒවා අධික ලෙස විශ්වාස. அதை அதிகமாக நம்புகிறோம். ඒ නිසාම තමයි ඒවා වෙනස් වෙන්නේ. எனவே அவைகள் மாறாமல் இருக்கிறது. ඔබ ඒක විශ්වාස කරන නිසා තමයි උදේටත් යාඥා කරනවා රාත්‍රියත් යාඥා කරනවා හවසටත් යාඥා කරනවා පැය 24ම යාඥා කරන්නේ ඔබ ඒ අසුභාරංචි විශ්වාස කරනවා. அதை விசுவாசிக்காதபடினால காலை විශ්වාස කරනවා. அதை விசுவாசிக்கிறனால காலையிலும் மாலையிலும் இந்த நேரம் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். වැඩිපුර ඒකට යාඥා කරනවා නම් ඔබ ඒක විශ්වාස කරගෙන අපුරු ආරංචි විශ්වාස. அதிகமாக அந்த துர்ச்செய்திக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த துர்ச்செய்தியை நீங்கள் அதிகமாக நம்பி விட்டீர்கள். යායිරස් ඒක විශ්වාස. யவீரு அதை விசுவாசிக்கவில்லை. ඔහු ඇදහිල්ලෙන්ම හිටියා. அவன் விசுவாசத்தோடு கூட இருந்தான். යේසුස් වහන්සේ තමන්ගේ නිවසට එනකම මිනිස්සු වහන්සේ එපා. දැන් මෙතන වෙන ප්‍රශ්නයක් තියෙනවා යන්න. මිනිහ වලලන්න ඕනේ ටික කරගන්න ඕනේ තන්ට ගමන්. மக்கள் சொன்னார்கள் அவரை வருத்த வேண்டாம் அநேக வேலைகள் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். නමුත් යේසුස් වහන්සේ නිවසට යනවා. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு අපි வரும்போது 54 සහ 55 වෙනි වගන්ති දිහා 54 54 55 வசனங்களை பார்க்கும் பொழுது නමුත් උන්වහන්සේගේ අත අල්ලා යවුණිය නැගිටපන්නයි ශබ්ද නගා කීසේක. එවිට ඇගේ ආත්මය හැරි ඇවිත් එකෙනෙහිම නැගිටුණා. ඈට කන්න දෙන ලෙස උන්වහන්සේ අනදුසේක. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து வெளியே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்து உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். බොහෝ අය ඒ නිවසට යනකොට මැරුණු නිසා අඬා වැළපීමෙන් සිටි. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அவள் அந்த மகள் மறித்து போனபடினாலே அநேகர் அழுது கொண்டிருந்தார்கள். බොහෝ අය අඬනවා ඇඬීම නිසා තමයි ආත්මය යන්නේ. දැන් මෙතන අපි බයිබලයේ දකිනවා ඔවුන් යේසුස් වහන්සේ එළියට දැම්මා නැගේ ආත්මය නැවත ආවා. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அநேகர் அழுது கொண்டிருந்தார்கள். அவனுடைய உயிர் பிரிந்திருந்தது. அவர்களை வெளியிலே அனுப்பின உடனே அவருடைய உயிர் திரும்ப வந்தது என்று. බොහෝ අයගේ පණ යන්න සමහරුන්ගේ ඇඬින්න තමයි හේතුව. அநேகருடைய உயிர் பிரிவதற்கு அநேகருடைய அழுகை தான் காரணமாக මොකක් හරි ප්‍රශ්නයක් වුණා මෙයාත් එක්ක එකතු වෙලා අඬනකොට අර මිනිස්යාගේ ස්ට්‍රෙන්ත් එකම කඩාගෙන. ஏதாவது பிரச்சனை வரும்போது அவனோட சேர்ந்து
ஒப்பாரி வைக்கும்போது அவருடைய பலன் எல்லாம் அவருக்கு இல்லாமல் போய்விடும். මොනවා හරි ප්‍රශ්නයකදී ඔබත් එයාත් එක්ක එකට එකතු වෙලා අනේ දුකයි නේද? අයියෝ ඔහොම වෙන්නේ. ඔය වාගේ අඬනකොට ඔබේ ශක්තියක් නැත්තටම නැති වෙනවා. ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது அந்த நபரோட சேர்ந்து ஐயோ ஏன் இப்படி நடந்திருக்குது என்று நீங்களும் அவரோடு சேர்ந்து அனுப்பிட்டு உங்களுடைய பலத்தையும் நீங்கள் இழந்து ඔබ விடுவீர்கள். කවුරු හරි මට ප්‍රශ්නයක් කියනද? நீங்க யாராவது உங்களோட பிரச்சனை இடத்துல சொல்லும் பொழுது ඔබේ වේදනාවක් මට කියනද? உங்களோட வேதனையை சொல்லும் பொழுது අනේ සිස්ටර් මේක දෙවියන් වහන්සේ අනුමත කරලා තියෙනවා. උන්වහන්සේ ඔබ වෙනස් කර මං කවදාකවත් එහෙම බොළඳ උත්තරයක් දෙන්නේ. இதை உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவர் மாற்றுவாருன்னு நான் இப்படிப்பட்ட பதிலை உங்களுக்கு கொடுப்பதில்லை. ඔබ වේදනාවෙන් හිටියත් මම ඔබට ධෛර්යමත් දෙයක් දෙනවා නෑ. ධෛර්යමත්ව සිටින්න මේක වෙනස්. நீங்கள் வேதனையோடு என்னிடத்துல எதையாவது பகிர்ந்து கொண்டாலும் தைரியமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்வேன், இல்லை இது மாறும் என்று. මේ දරුවා මැරෙන්න ඒ ගෙදර හිටපු අය වෙලාව බලාගෙන ඉන්නේ. ගෙදර හිටපු අය ගෝසා කරගෙන හිටියා. ගෙදර හිටපු අය අන්තිම පණ යන්නේ. දැන් මොකද කරන්න ඕන? කිරි ටිකක් හරි කටේ දාපන්. அந்த பிள்ளைகளுடைய உயிர் பிரியும் வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எப்ப உயிர் பிரிய முதல்ல பாலாவது பார்க்க வேண்டும் என்று. நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, கடைசி மூச்சு வர வரைக்கும் கடைசி மூச்சு போக வரைக்கும் என்ன செய்வாங்க? வீட்டுல லைட் போட்டு பார்த்துக்கிட்டு நிப்பாங்க. ஏண்டா அப்பாக்கு பால் ஊத்தணும், அவன் மண்டையில ஊத்தணும். ගොඩාක් එහෙම කරනවා. ඒ කියන්නේ ඒ මිනිස්යාගේ ජීවිතේ අයින් වෙනකන් සමහරක් ශබ්ද බාධාවක් වෙනවා. அந்த மகளுடைய உயிர் பிரியும் வரைக்கும் ஒரு சில சத்தங்கள் தடையாக இருந்தது. යේසුස් වහන්සේ ආයව එළියට දැම්මා. இயேசு கிறிஸ்து அவர்களை வெளியிலே போகும்படி கட்டளையிட்டார். ඒ වගේ මේ අම්මයි තාත්තයි යේසුස් වහන්සේ ගෝලයන් දෙදෙනෙකුයි අරගෙන. இயேசு கிறிஸ்து அந்த மகளுடைய பெற்றோரையும் 2 சீஷர்களை மாத்திரம் அழைத்து செல்கிறார். ඔහු ඇතුළට ගිහිල්ලා ඇගේ අත අල්ලලා කියනවා නැගිටින්න. இயேசு கிறிஸ்து உள்ளே போய் கையை பிடித்து எழுந்திருக்கும்படி சொல்கிறார். නැගිට්ටා කියලා අපි බයි. அந்த பெண் எழுந்திருந்தாள் என்று வேதாகம் ඇගෙන් சொல்கிறது. වෙන් වෙලා ගිය ඒ හුස්ම නැවත ඇගේ ජීවිතේට ඇති. அவளிடத்துல இருந்து பிரிந்த உயிர் மீண்டும் அவருடைய சரீரத்துக்குள் வந்தது. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව විශ්වාස කර. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் ඔබ යේසුස් වහන්සේගේ පාමුල යටහත් වෙනවා. இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே உங்களை தாழ்த்துவீர்களானால் ඔබේ අනාගත වාක්‍ය සම්පූර්ණ වෙනකන් ඔබ බලාගෙන සිටින්න. உங்களுடைய வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்களானால் දෙවියන් වහන්සේ කෙරේ බයෙන් භක්තියෙන් සිටින්න. தேவனிடத்திலே பயத்தோடும் பக்தியோடும் இருப்பீர்களானால் ඔබේ නිවසට ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ ඇතුළු. உங்களுடைய வீடுகளுக்குள் கிறிஸ்து இயேசு நிச்சயம் வருவார். ඒ උන්වහන්සේ ඇතුල් වෙනකොට ඔබෙන් අහිමි වෙලා ගිය දේ නැවත ඔබ ළඟට. அவர் உங்களுடைய வீடுகளுக்குள் வரும் பொழுது உங்களை விட்டு பிரிந்து போனவைகள் உங்களிடத்திலே திரும்ப வரும். මොනවද ඔබෙන් අහිමි වුනේ? எது உங்களை விட்டு பிரிந்து போனது? මොනවද අර දරුවගේ පණ ගියා වගේ ආය ජීවිතේ කවදාකවත් එන්නේ නැති විදිහට නොයන්නම? அந்த பிள்ளையினுடைய உயிர் பிரிந்து போனது போல உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எது நிரந்தரமாகவே வெளியேறி ඔබ ආශා කරපු දේ, ඔබ ආදරය කරපු දේ, ඔබ බලාපොරොත්තු වෙච්ච දේ ඔබෙන් අහිමි වෙලා ඒක නැතනම නැති වෙලා ගියේ. நீங்கள் ஆசையாக வைத்திருந்தது உங்களுடைய எதிர்பார்ப்பு அதை இப்பொழுது நிரந்தரமாகவே உங்களை விட்டு வெளியேறிவிட்டது. සමහර විට ඔබේ රණ්ඩාභරණ වෙන්න පුළුවන්, සමහරක් විට ඔබේ ඉඩකඩම් වෙන්න පුළුවන්, සමහරක් විට ඔබේ යාන වාහන වෙන්න පුළුවන්, සමහරක් විට ඔබේ දරුවෝ වෙන්න පුළුවන්. ஒரு சில நேரங்களில் உங்களுடைய தங்க நகைகள், உங்களுடைய காணிகள், உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம். නමුත් ඔබෙන් සදාටම අහිමි වෙච්ච உங்களிடத்திலிருந்து நிரந்தரமாகவே உங்களை விட்டு பிரிந்து சென்றவைகள் ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව විශ්වාස කරනවා. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் ඒවා නැවත ඒ පණ ගිය දේ ඒ දරියට නැවත ලැබුණා සේම ඔබට නැවත ලැබෙන්නට. அந்த பிள்ளை அந்த மகளிடத்துல இருந்து பிரிந்த உயிர் மீண்டும் வந்தது போல உங்களுக்கு சேர வேண்டியவைகள் உங்களிடத்திலே வந்து சேரும். දෝසාකාරයන් උන්වහන්සේ අයින් කළා. சத்தம் விடுகிறவர்களை அவர் அந்த இடத்தை விட்டு அகற்றினார். උන්වහන්සේ ඒ දරියව නැගිටලා කියන ඇයට කන්න දෙන්න. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு ஆகாரம் கொடுங்கள் என்று. අද දුක බොහෝ අයගේ ආහාර අහිමි කරනවා. துக்கம் அநேகருடைய உணவை சாப்பாட்டை தவிர்க்க வைக்கிறது. අද ගොඩක් අය දුකෙන් ඉන්නකොට දුකයි නම් කෑම කන්නේ, සතුටෙන් ඉන්නකොට කනවනේ, සතුටෙන් සමරන්නේ. அநேகர் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கும்போது சாப்பிட மாட்டார்கள், சந்தோஷமா இருந்தா சாப்பிடுவார்கள். සතුට තමයි ඔබව ප්‍රීතියෙන් මේ ඔබ හොඳට කන්නේ. நீங்க சந்தோஷத்தை கொண்டாடுவீர்கள், நல்லா சாப்பிடுவீர்கள். මල ගෙදර මගුල් ගෙදරදී හොඳට කනවා. මල ගෙදරදී මොකක්ද කියන්නේ? අර මල දානයක්.
கல்யாண வீட்டுல நல்லா சாப்பிடுவோம், ஆனா சித்த வீடுகள்ல குறைவு. මලගෙදර කෑම හදන්නේ බඩගින්නෙන් ඉන්න දුකෙන්. சித்த வீட்டுல சாப்பிடுவதில்ல, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறோம். ඒ නිසා තමයි මම ගොඩක් අයට කියන්නේ ඔබ දුකෙන් ඉන්නකොට හොඳට කන්න. යේසුස් වහන්සේ දුක ප්‍රීතියට හරවන සංකේතයක් තමයි ඈට කන්න දෙන්න කියලා. நான் அநேகருக்கு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா, நல்லா சாப்பிடுங்கன்னு நான் சொல்வதோடு, இந்த துக்கத்தின் அடையாளத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த மகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி. සාතන්ට කැමති ඔබ දුකෙන් ඉඳලා ඔබේ කෑම නැතුව ඔබ ජීවත් වෙන්න. මොකද යේසුස් වහන්සේ සියලු ආහාර දෙවියන් වහන්සේ දුන්නේ මනුෂ්‍යයා සතුටෙන් ජීවත් වෙන්න. பிசாசு விரும்புவான் துக்கத்தோடு நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று. காரணம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றையும் சாப்பிட்டு திருப்தியாய் வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தார். ඒ නිසා දුකෙන් ඉන්න හැම මොහොතකදීම වැඩිපුර කන්න, සතුටෙන් කන්න. කවුද ඔබට බාධා කරන්නේ? මොකද්ද ඔබට ඇතිව ඇතිවෙන්නේ? එදාට හොඳට කන්න. எனவே துக்கத்தோடு வேதனையோடு இருக்கும் பொழுது மற்ற நாளை விட அதிகமாக நல்லா சாப்பிடுங்க. ජොබ් එක ගියා, ඔයාව රස්සාවෙන් අස් කරා. ඕකේ, thank you. එළියට යන්න චිකන් බිරියානි එකක් කන්න. உங்களோட வேலையில இருந்து உங்களை நாங்க விலக்கி விட்டோமா, பரவாயில்ல, தேங்க்யூ என்று சொல்லி நல்லா ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. ලඩුව පැරදුනා, ඔයාව දාන්න යන ඔයාගේ සියලු දේපොළ යන්න යනවා. thank you. මම යනවා චිකන් බිරියානි එකක්. உங்களோட வழக்குல நீங்க தோற்று விட்டீங்க, உங்களுக்கு சேர்ந்தது எல்லாத்தையும் நீங்க இழந்து விட்டீங்க. பரவாயில்ல, தேங்க்யூ, நான் போய் நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன். වෛද්‍ය වාර්තාව අසාර්ථකයි. වාර්තෙන් හෙට සර්ජරි එකක් කරන්න යනවා. ආදරයක් කන්නේ නැතුව ඉන්න. ගිහින් චිකන් බිරියානි එකක් කන්න. வைத்தியர் அறிக்கை வந்து வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே சரி வராது, நாளைக்கு சர்ஜரி பண்ணணும். ஓகே, பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை, நான் நல்லா சாப்பிடுறேன். ஏன்னா துக்கம் சந்தோஷமாய் மாற ஒரு வழிதான் அது. දුක ප්‍රීතියට හැරෙන අවස්ථාවක් තමයි ඒ යේසුස් වහන්සේ කිව්වා ඈට කන්න දෙන්න. இயேசு கிறிஸ்து சொன்னார் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி. ඔබෙන් අහිමි වෙලා ගියද, සදාටම වෙන් වෙලා ගියද, ඔබ ඇදහිල්ලෙන් ඉන්න විට ඔබ තමාව යටහත් කරගන්න දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන විට ඒක නැවත ලැබෙනවා. உங்களை விட்டு நிரந்தரமாகவே பிரிந்து போனவைகள், உங்களை விட்டு போனவைகள் தேவனிடத்திலே உங்களை தாழ்த்தும் பொழுது, அவரிடத்திலே நீங்கள் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அவைகள் நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். අද ඔබට මොනවද අහිමි? எதை இன்றைக்கு நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? මොනවද ඔබෙන් සදාටම වෙන් වෙලා? நிரந்தரமாகவே உங்களை விட்டு விலகி பிரிந்து போயிருப்பது என்ன? සමහර දේවල් සම්බන්ධව තාමත් ඔබ වේදනාවෙන්ද සිටින්නේ. இன்னும் ஒரு சில காரியங்களை குறித்து வேதனையோடு இருக்கிறீர்களா? ඔබේ සම්පත් අහිමිවීම සම්බන්ධ, ඔබේ දේපොළ අහිමිවීම සම්බන්ධ, ඔබේ දේවල් මනුෂ්‍යයන් ගැනීම සම්බන්ධ ඔබ වේදනාවෙන්ද සිටින්නේ. உங்களுடைய சொத்துக்களை இழந்தது நிமித்தமாக உங்களுக்கு இருந்தவைகளை மனுஷர்கள் பறித்துக் கொண்டார்கள் என்ற ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? ඔබේ රන් ආභරණ සමහරක් විට බැංකුවට සින්න වෙලා ඇති. ஒரு சில நேரங்களிலே உடைய தங்க நகைகள் வங்கியிலே அறுதியாக போயிருக்கலாம். සමහරක් විට ඔබ ව්‍යාපාර කරන්න ගිහලා ඒවා පාඩු වෙලා නැත්තට පැති වෙලා. ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஆரம்பித்த வியாபாரங்கள் நஷ்டமடைந்து எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம். ඔබ ඉගෙන ගත්ත අධ්‍යාපනයට නිසි රැකියාවක් නෙමෙයි ඔබ කරන්නේ, අවස්ථාවක් ඔබට නොලැබිලා ඇති. நீங்கள் படித்த படிப்புக்கு தேவையான ஒரு தொழிலை நீங்கள் செய்யாமல் அதற்கு சம்பந்தமில்லாத வேற ஏதாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ඔබෙන් අහිමි වෙලා පණ ගියා වාගේ වෙන් වෙච්ච දේ අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබ විශ්වාස කරනවා නම් නැවත ඒක ඔබ ස්වාගෙන එන්නට. உங்களை விட்டு அந்த உயிர் பிரிந்தது போல நிரந்தரமாகவே உங்களிடத்துல இருந்து போனவைகள் இந்த நாளில் நீங்கள் அவனை விசுவாசிப்பீர்களானால் உங்களிடத்துல அவைகள் திரும்ப வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. තාමත් සමහරක් දේවල් නිසා, ඔබෙන් වෙන් වෙලා ගිය සමහරක් කාරණාවන් නිසා තාමත් ඔබ වේදනාවෙන් සිටිනවා. ඒ කියන්නේ භෞතික දෙයක් ඔබෙන් අහිමි. அதாவது உங்களிடத்திலே இருந்து நீங்க பிரிந்து போன ஒன்றை, நீங்கள் இழந்த ஒன்றை குறித்து இன்னும் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? සමහරක් විට කියන්නේ භෞතික දෙයක් ඔබෙන් අහිමි වීම සම්බන්ධ. ஒரு பொருள் ஒரு பொருள் ஒன்றை நீங்கள் இழந்தது நிமித்தம் ඔබ ගොඩක් ආදරය කරපු, ඔබ ගොඩක් විශ්වාස කරපු, ඔබ ගොඩක් මහන්සි වෙච්ච සමහරක් දේවල් ඔබෙන් ගිලිලා ගිහිල්ලා. நீங்கள் மிகவும் விரும்பின, நீங்கள் அதிகமாக நேசித்த ஒன்று உங்களை விட்டு அது போயிருக்கலாம். ඔබ එවැනි වේදනාවකින් සිටිනවා. அப்படிப்பட்ட வேதனையோடு கூட இருப்பீர்களானா ඒක තාමත් ඔබට අමතක කරගන්න බැහැ. இன்னும் அதை உங்களால் மறக்க முடியாமல் ඒ වෙන්වීම, ඒ අහිමිවීම තාමත් ඔබට වේදනාවක් ගෙනත්. அந்த இழப்பு, அந்த பிரிந்து சென்ற இன்னும் உங்களுக்கு வேதனையை கொடுக்குமானால் ඔබේ දත් විහෙලට ඔසවන්න අද ඔබේ දවස. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், இது உங்களுடைய நாள். ස්වාමීන් වහන්සේ ඔබෙන් අහිමි වෙලා ගිය දේ නැවත ඔබට දෙන්නට.
உங்களிடத்துல இருந்து பிரிந்து சென்றதை நீங்கள் இழந்ததை தேவன் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ස්වාමීන් වහන්සේ ඒ පණ ගියා වූ යායිරස්ගේ දියණියව ස්ව කරාසේ. ඒ නැවත ඈතුලට ඒ ජීවනය දුන්නාසේ. ඔබේ නයිම වුණු දෙයට නැවත දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නට යනවා. දෙගුණයක් ඔබ ආශිර්වාද ලබන පිණිස. மரித்து போன யவீரனுடைய குமாரத்திக்கு உயிரை கொடுத்தது போல உங்களிடத்திலே இருந்து இழந்து போனவைகள், உங்களை விட்டு நிரந்தரமாக பிரித்து போனவைகளை மீண்டும் தேவன் உங்களிடத்தில் அதை வெட்டிப்பாக திரும்ப கொடுக்கிறார். දැක්තිහලට ඔසවා. கரங்களை உயர்த்துங்கள். ස්වාමීන් වහන්සේව විශ්වාස කරමු. இயேசு கிறிஸ்துவை தேவனை விசுவாசியுங்கள். යායිරස්ෙන් තමාව යටහත් කරන්න. யவீருவை போல உங்களை தாழ்த்துங்கள். මේකයි සිද්ධ වුණේ ඒකයි සිද්ධ වුණේ කියලා ප්‍රශ්න අහන එක වළක්වා ගන්න. இது ஏன் நடந்தது, இது ஏன் இப்படி எல்லாம் நடந்தது என்று கேள்வி கேட்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තමාව යටහත් කරගන්න. தேவனுடைய சமூகத்துல தங்களை தாழ்த்துங்கள். ඒක සිද්ධ වෙන බව යායිරස්ෙන් ඔබ විශ්වාස කරන්න. அது நடக்கும் என்பதை யவீருவை போல நீங்களும் விசுவாசியுங்கள். වටේ ඉන්න මිනිස්සු කියා ඒක වෙන්නේම නෑ ඒක සිද්ධ වෙන්නේ නෑ ඒක ඔබේ අතෙන් ගිහිල්ලා ඉවරයි ඒක මැරිලා ඉවරයි කියලා. பக்கத்துல இருக்கிறவர்கள் சொல்வார்கள் அது போதும் நடக்காது, அது உங்களை விட்டு பிரிந்து போய்விட்டது என்று. නමුත් ඔබ යේසුස් වහන්සේව විශ්වාස කරන්න. ஆனாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் අද දවසේ ඔබ ඒක ලබා ගන්නට. இந்த நாள்ல இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ ඔබේ දැන් එසවීම බලාගෙන සිට. உடைய கரங்கள் உயர்த்தப்படுவதை இயேசு கிறிஸ்து பார்த்து මගේ கொண்டிருக்கிறார். ආත්මයට ස්වාමින් වහන්සේ කතා කරමින් සිටින ඒක ඔබට දෙගුණයක් දෙන බවට. ஆண்டவருடைய ஆவியிலே நிற்கிறார். அவர் என்னோடு கூட சொல்லுகிறார், உங்களுக்கு அதை இரட்டிப்பாக கொடுப்பேன் என்று. දැක්තිහලට ඔසවා කියන්නේ ස්වාමිනී මම ඒක විශ්වාස කරනවා. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன். යායිරස් මෙන් ස්වාමිනී නැවත මම ඒක ලබා ගන්නවා. யவீருவை போல மீண்டும் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ආවෝ විශ්වාස කරන මගේ ආත්මය ඔබ ඉදිරියේ මා යටහත් කරගන්න. ஆண்டவரே உம்மை விசுவாசித்து, ஆண்டவரே என்னை நான் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. යානනී යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. பிதாவே இயேசு கிறிஸ்துவின் අද நாமத்தினாலே. දවසේ ස්වාමිනී මේ දැන් ඔසවා සිටින සෙනගටම ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே இந்த நாளிலும் கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ඔවුන්ගේ දෙයක් මේ පොළවේ උන්ට අහිමි වී නැති වී ස්වාමිනී කියාද ඔවුන්ගේ වේදනාවෙන් සිටිනවා. ஆண்டவரே இவர்களுடைய காரியங்களுடைய பொருள்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே இவர்களை விட்டு போய் அந்த வேதனையில இவர்கள் இருப்பார்கள். ஆனால் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே නැවත ඒවා ලැබෙන පිණිස දැන් මා අනකරන. மீண்டும் அவைகள் கிடைக்கும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன். හැම බාධාවක්ම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉවත් වෙන්නට කරන්න. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படிக்கு கட்டளையிடுகிறேன். මේ මොහොතේ ඒවා නැවත ඔවුන්ගේ ජීවිතයට ලැබෙන පිණිසම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අනකරන. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் இவர்கள் இழந்தவைகள் மீண்டும் இவர்களுக்கு கிடைக்கும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன். ලෝකේ කොහේ තිබුණත් අහස යට තිබුණත් මුහුද යට තිබුණත් ඒවා ඔවුන්ට ලැබෙන පිණිස යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. ஆண்டவரே உலகத்திலே அது எங்கே இருந்தாலும் ஆண்டவரே ஆகாயத்துக்கு கீழே, ஆண்டவரே சமுத்திரத்துக்கு கீழே எங்கே அவைகள் இருந்தாலும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ඒවාට නැවත ජීවනය මා නිදහස් කරනවා. ඒ ව්‍යාපාර නැවත දියුණු වෙන පිණිස යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අනකරනවා. மீண்டும் அவைகளுக்கு ஜீவனை கட்டளையிடுகிறேன். அந்த வியாபாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்கும்படிக்கு கட்டளையிடுகிறேன். ඔවුන් අතගසා කරන සියල්ල සාර්ථක වෙන පිණිස අනකරනවා. இவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களும் வாய்க்கும்படிக்கு அவைகளுக்கு கட்டளையிடுகிறேன். පියත් පුත්‍රයා සුදාකරන් වහන්සේගේ වන. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. ආමෙන් ආමෙන්. අත්පොළ සන්නාදයක් දී දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාවක් කරගන්න. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ආමෙන්. කී දෙනෙක් ප්‍රීතියෙන් ඉන්නවා? இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ධෛර්යමත්ව සිටින්න දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. தைரியமாய் காத்திருங்கள், தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். මිනිස්සු ඔබට වැරදි ආරංචි ගේන්න. மனுஷர் உங்களுக்கு துர்ச்செய்திகளை கொண்டு வரலாம். මිනිස්සු ඔබට හැමදේම මරුණු බවට ප්‍රකාශ. மனுஷர் உங்களுக்கு வந்து எல்லாம் செத்து போய்விட்டது என்று அவர்கள் சொல்லலாம். නමුත් ඔබ යේසුස් වහන්සේව විශ්වාස කරන්න. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது උන්වහන්සේට පුළුවන් ඕනෑම මැරිච්ච දෙයකට නැවත ජීවන. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே முடியும். எப்படிப்பட்ட செத்து போன காரியங்களாக இருந்தாலும் அவைகளுக்கு மீண்டும் ஜீவனை கொடுப்பதற்கு. ඒ නිසා ඔබ මේ පොළවේ ආශිර්වාද ලබන්න.
நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். අත්පොලසන් ආදයක්නි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාවක්. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ආමෙන්. ස්වාමීන් වහන්සේ තුල සතුටින් සිටින්න. தேவனுக்குள் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்க. ස්වාමීන් වහන්සේ ඔබට ආදී. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். උන්වහන්සේ හරි කැමැත්තෙන් සිටින මනුෂ්‍යයාට ආශිර්වාද. தேவன் மிகவும் ஆசையாக இருக்கிறார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு. අපහසුකම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නෙවෙයි. கஷ்டத்திலே இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. රෝගය දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. வியாதி அவருடைய சித்தம் அல்ல. අලාභය දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. நஷ்டம் அவருடைய சித்தம் அல்ல. උන්වහන්සේ අපි ලාභ ලබන පිණිස උන්වහන්සේගේ ඒකජාතක පුත්‍රයාණන් මේ පොළොවට දුන්නා. එතරම් උන්වහන්සේ කුරුසේ පූජාවෙන් ඒ අලාභය කිව්වා. அதாவது எங்களுடைய நஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய ஒரே பேராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினதன் மூலம் அவருடைய சிலுவை மரணம் மூலமாக எங்களுக்கு நஷ்டமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் அவர் லாபமாக மாற்றினார். ඒ නිසා හැම මොහොතකදීම ධෛර්යමත් වෙන්න. எனவே தைரியமாக இருங்கள். ඔබේ තරම් කිරීමට වඩා දෙවියන් වහන්සේගේ පාමුල යටහත් වන්න. உங்களுடைய தராசங்களை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ඇදහිල්ලෙන්ම ඉන්න ඔබේ කාරණාව අනිවාර්යෙන්ම මේ පොළවේ. எனவே விசுவாசம் உள்ளவர்களாய் காத்திருங்கள். உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாகவே இந்த பூமியிலே அவைகள் வாய்க்கும். ආමෙන්. ප්‍රීතියෙන් ඉන්න අපි තවත් නමස්කාරයක් කරන්නට යනවා දෙවියන් වහන්සේගේ අද. நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருப்போம். இன்னும் ஒரு ஆராதனை செய்ய போறோம். ඒ කියන්නේ අපි ස්වාමීන් වහන්සේට දීමෙන් නමස්කාර කරන්න. தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு என்று கொடுத்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ඔබට දෙවියන් වහන්සේ දුන්නු දෙයින් ඔබ දෙවියන් වහන්සේගේ සේවය දෙවියන් වහන්සේට දක්වන ගෞරවය වහන්සේගේ සේවය වර්ධනය වෙනුවෙන් ඔබේ පූජාවල් ඔප්පු කිරීම. தேவன் உங்களுக்கு கொடுத்ததிலே இருந்து தேவனுடைய ராஜ்யம் வளரும்படிக்கு உடைய காணிக்கையிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தை செலுத்த போகிறீர்கள். ඔබේ වැපිරීම අද අපි කොහේ හිටියත් ඔබ සම්බන්ධ කරන්න. உங்களுடைய இந்த விதைப்பு நிமித்தமாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. අපි පැහැදිලිව අද ඔබට සුභ ආරංචි සහ ආශිර්වාද දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ලෝකයේ කොහේ හිටියත් ගෙන දෙනවා. ඒ කියන්නේ ඔබ යමක් දේව රාජ්‍යයට වපුරු. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நல்லவைகளை விதைத்திருக்கிறபடினாலே ஏதாவது ஒன்றை நீங்கள் விதைத்திருக்கிறபடினாலே உலகத்துல எந்த பாகத்தில் இருந்தாலும் நல்ல செய்திகளையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. මේ සේවය ව්‍යාප්ත වීමේ රහස අනිත්. இந்த ஊழியம் வியாபிப்பதன் ரகசியம் அதிலே தங்கி இருக்கிறது. ඔබ දෙවියන් වහන්සේට සේවයක් කරන්න කැමති. தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களானால் උන්වහන්සේගේ රාජ්‍යයට වපුරු. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று விதையுங்கள். ඒවා විසිකස පළදරන ඔබේ ජීවිතය ආශිර්වාද ලබනවා. அவைகள் நல்ல ரீதியிலே கனிகளை கொடுக்கும். உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு පඳුරු ගෙනාපු අය, පූජාවන් ගෙනාපු අය, දේව රාජ්‍ය වෙනුවෙන් සතුටු සිතින් දෙන්න තීරණය කරපු ඔබ. ඔබේ දෑතට ඔබේ පූජාවන් අරගෙන. தேவனுடைய சமூகத்துக்கு என்று காணிக்கைகளை கொண்டு வந்தவர்கள், உற்சாகமாக சந்தோஷமாக தேவனுடைய சமூகத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தவர்கள் இந்த கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். දැන් මම ඒවට ආශිර්වාද කර යාචනා කරනවා. நான் அவைகளுக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். පියාණනි යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. பிதாவே இயேசு கிறிஸ்துவின் අද நாமத்தினாலே දවසේ පොළවේ මිනිස්යන් ඔබ වහන්සේගේ රාජ්‍යයට වපුරන මේ බීජවලට ආශිර්වාද. ஆண்டவரே, இந்த பூமியில இருக்கிற மனுஷர் ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு என்று விதைக்கிற அந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறேன். ඒවා සිය ගුණයක් මේ පොළවේ පළදරන පිණිස ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අනතුරු. ஆண்டவரே, அவைகள் ஆண்டவரே மடங்கு இந்த பூமியிலே கனிகளை கொடுக்கும்படிக்கு அதற்குரிய பலனை ஆண்டவரே கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். සෑම කෙනෙකුටම ස්වාමිනේ ඒවා සිය ගුණයකින් උන්ගේ අවශ්‍යතාවයන් වල සම්පූර්ණ වෙන පිණිස තේජසේ සම්පත ඔවුන්ට නිදහස්. ஆண்டவரே, இவர்களுடைய தேவைகளின் பொழுது ஆண்டவரே சுவாமி இவர்களுக்கு ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே சந்திக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடலிடுகிறேன். කිසි කලක හිඟ නොවන ජීවිතයක් ඔවුන්ට නිදහස් කර ආශිර්වාද. ஒரு போதும் குறைவே இருக்காத ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். පියා පුත්‍රයා සුදානන් වහන්සේගේ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே පියාන් පුරස්තනාදයක් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාවක් කියන්නේ. நாங்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ස්වාමීන් වහන්සේ යහපත් ඔබ ධෛර්යමත්ව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට වපුරන්න ඒ වැපිරීම් හැම එකකටම ප්‍රතිඵල ඔබ අත්දකින්න. தேவன் நல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் அதிகமாக விதைகள் அதனுடைய பிரதிபலன்களை நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக் கொள்வீர்கள். ඔබට පුළුවන් ඔබේ පූජාවන් යොමු කරන්නට. ඔබට දන්නා ඔබ ඒ සුපුරුදු
ක්‍රමය ඔබ භාවිතා කරමින් මේ පූජාවන් எனவே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய காணிக்கைகள் எப்படி அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பி வையுங்க. අපි යාඥා කළ මේ දේවමය අවසන් කරනවා. ඉන් අනතුරුව ඔබට යාඥාවක් අවශ්‍ය අය ඔබේ දැන් සිටින්න. நாங்கள் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஜெபம் தேவையானவர்கள் எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். අපි යාඥා කරමු. අපි දෙවියන් වහන්සේට මොහොතක් ප්‍රශංසා. நாங்கள் சற்று நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். හලෙලූයා. ස්තුති වේවා දෙවි සමිදානනි. ඔබට ගෞරවය වේවා. ඔබට මහිමය වේවා. ඔබ යහපත් ඔබ ශුද්ධ ඔබ ජීවමාන. ඔබ උතුම් ඔබ අනර්ග දෙවියන් වහන්සේ නිසා. ස්තුති 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 හලෙලූයා. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தயபர பியானனி அந்த දවසේ නිසා ස්තුතියි. கிருபையுள்ள பிதாவே இந்த நாளுக்காக நன்றி. ස්වාමිනේ මේ දේව මේක ආශිර්වාද කරපු නිසා ස්තුතියි. இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தபடி நாள் உமக்கு நன்றி. දේශයන් දෙකක සිට ස්වාමිනේ වහන්සේගේ රාජ්‍ය ස්පාරංචි කෙනෙක් ඔබතුම කරුණාව නිසා ස්තුතියි. ஆண்டவரே 2 தேசங்களிலே இருந்து உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. අද දවසේ දේව මේක සහභාගී වූ හැම කෙනෙකුටම ආශිර්වාද. இந்த நாளின் ஆராதனை கிடக்கும் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். දනන්ද ස්වාමිනේ යම උගාතුව සිටින ඔවුන්ට සුවය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නිදහස්. ஆண்டவர் இப்போது யாராவது வியாதியோடு கூட இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறேன். මේ ශක්තිය ප්‍රාණතම වහන්සේගේ රැකවරණයේ මුදාහන්. இந்த வாரம் முழுவதும் உடைய தெய்வீக பாதுகாப்பை கட்டளையிடுகிறேன். ඕන අතකසා කරන කියන රකිරක්ෂාවන් කෙත්පතු භූමිය වලටම ආශිර්වාද. உங்கள் கையிட்டு செய்கிற உடைய தொழில்கள் உடைய பிரயாசங்கள் உடைய காணிகள் உடைய சகலவற்றையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ඥානනේ මේ පොළවේ ඔවුන් ශාස්ත්‍රීයභාවය ලබන පිණිස සඵලත්වය ලබන පිණිස යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද. இந்த பூமியிலே இவர்கள் ஒவ்வொருவரும் செழிப்பாய் இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். සියලු ගෞරවය අපි වහන්සේට எல்லா அதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේම. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමේන්. ජෙසුපීටයි ඔබ හැම කෙනෙකුටම යාඥාව අවශ්‍ය අය ඔබේ දාන උසවස්දී. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் தேவையானவர்கள் உடைய கரங்களை உயர்த்தி காண்பிக்கிறார். விஜயலட்சுமி இருக்கிறீங்களா? நான் பேசுற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? ஓகே, உங்க மைக் பண்ணுங்க. சரி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆனா கை வலி இருக்குது பாஸ்டர். கை வலிக்குது. எந்த பக்கம் வலிக்குது உங்களுக்கு? இந்த இந்த எல்போ இதோட வலிக்குதா? ஆமா ஆ? ஆமா. ஓகே, நான் இன்னைக்கு ப்ரே பண்றேன், இந்த வலி உங்களுக்கு மாறும். சரியா? கைய வச்சு கொள்ளுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த முழங்கையில இருக்கிற வலியை நான் குணமடைறேன். இயேசு இந்த பூமியில எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இதோ இந்த வேதனை இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதா. உடைய தெய்வீக சுகம் இந்த நிமிஷம் கட்டளையிட்டு, ஆண்டவரே உடைய சுகத்தை, அந்த வேதனை விடுதலை, தெய்வீக சுகத்தை கட்டளை இயேசுவின் நாமத்தால ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல நல்லா 3 முறை இப்படி உதருங்க. வலிக்குதா? இல்ல, வாட்டி உதரும் போது வலிச்சிச்சு. இப்ப ஓகேவா இருக்குது பாஸ்டர். வாட்டி உதரும் போது வலிச்சிச்சு, இப்ப வலிக்கல.
ஆமா. ආණ්ඩවර සුගත கொடுத்திருக்கிறார். ආණ්ඩවருக்கு நன்றி செலுத்துங்க. පළවෙනි පාර කැක්කුමයි අත හොලවන්න යාඥා කරා. ඊට පස්සේ අත ගස්සනකොට සුවය දෙවියන් වහන්සේ නිදහස් කරලා තිබුණා. ඇදහිල්ලෙන් ඉන්න දෙවියන් වහන්සේගේ සුවය ඔබ අත්දකින්න. விசுவாசத்துல இருங்க. ஆண்டவருடைய சுகத்தை நீங்க என்ன செய்றீங்க? டெய்லி வாழ்க்கையில பெற்றுக்கொள்றீங்க. ஓகே பரமேஸ். நன்றி பாஸ்டர். பரமேஸ் உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. பாஸ்டர் கால் வலி நிக்கவே மாட்டேங்குது. சரியான வலியா இருக்கு. கால் வலி நிக்க மாட்டேங்குது. ஆமா, கால்ல என்னதான் பிரச்சனையே தெரியல பாஸ்டர். சரி ஒரு தண்ணி வாட்டர் அடிங்க. ஆறுன தண்ணி. ஓகே அவங்க தண்ணி எடுத்துட்டு வரட்டும். வேற யாராவது இருக்கிறீங்களா? வேணா கவராடி இன்னும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கையை தூக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி உங்க வீடியோக்கே உங்க கை எனக்கு தெரியறதுக்கு இருக்கணும். நிறைய பேர் எங்கேயோ கையை இப்படி வச்சுக்கிட்டு நான் தூக்கிட்டு இருந்தேன் பாச கவனிக்கலன்னா அவங்க கை எனக்கு நடக்கும். என்னால மூட்டு சாத்திரம் பார்க்க இல்லாது நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கையை தூக்கி கொண்டு புரியுதா? ஓகே ரைட். தண்ணி எடுத்துட்டீங்களா பரமேஷ்? ஓகே நான் இன்னைக்கு இதை பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கால் வலிக்கிற இடத்த கழுவி விடுங்க. சரியா? அந்த காலை நல்லா கழுவணும். அந்த தண்ணியோட இன்னும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு கழுவிடணும். புரியுதா? அந்த கிளாஸ் உனக்கு ஸ்கிரீனுக்கு முன்னால எடு. பிதாவே இயேசுவின் நாமத்தால இதோ இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு இந்த பூமியில எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி எல்லா வியாதிகள் வேதனைகளை போக்குறதான வல்லமை இந்த நிமிஷம் இந்த தண்ணீர் மேல் கட்டப்பட்டு இயேசுவின் நாமத்தால் இதோ நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சாபக்கட்டு ஆண்டவரை அகன்று போகட்டும். இதோ உங்களுடைய தெய்வீக கட்டளையிடுகிறோம். இந்த தண்ணீரை ஆசீர்வதி பிதா குமாரன் பரிசுத்தாய். ஆமாம். ஓகே அதுல கழுவு. சரியா? வேற யாராவது இருக்கிறீங்களா? வேணா கவுர் அடையுங்க. சரி ஓகே அப்படி இருந்தா நாங்க புதன்கிழமை சந்திப்போம். அப்படி பதாதாம்பேமோ හැම කෙනෙකුටම ජේසු පිටා ආනන්ද තමන්ගේ නිර්වාය ආශිර්වාද පරාග ස්ටුඩියෝ ඉන්න අයට මගේ බොහොමත්ම ස්තුතිය. கிங்ஸ் டிவி ஸ்டுடியோவில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற என்னுடைய பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே தேங்க்யூ வெரி மச். தேவன் மகாசேபட்ட ஆதரே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நாங்கள் புதன்கிழமை சந்திப்போம். அப்பி பதாதா God bless you.